அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல் ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 287. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் ஜனவரி, தேதி 8. இன்று நாள் வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30 மணி. இந்தியாவில் நேரம் சரியாக மாலை 5 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ள ஆர்வத்துடன் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் பாலகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாலகாண்டத்திலும் குறிப்பாக நாட்டுப்படலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கம்பராமாயணத்தின் 2வது படலம் இது. முதல் படலம் ஆற்றுப்படலம் முடித்தோம். இது நாட்டுப்படலம். அடுத்தது நகரப்படலம். நான் சொன்னது போல வர்ணனை 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 மட்டுமே ஏறக்குறைய 200-250 பாடல்கள். நாட்டுப்படலம் மட்டும் 61 பாடல், ஆற்றுப்படலம் ஒரு 30 பாடல், 90. நகரப்படலம், அப்புறம் அரசியல் படலம். ஸோ காப்பிய நாயகன் ராமன் அவதாரம் செய்வதற்குள்ள ஒரு 10 கிளாஸ் ஓடி போயிடும் நினைக்கிறேன். சற்று பொறுத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எந்த விதமான நிகழ்வும் கிடையாது. கதை ஒரு இன்ச்சு கூட நகர்வது இல்லை. கதை என்று ஒன்றுமே இல்லை. சரயு நதியின் வர்ணனை பற்றி பார்த்தோம். இப்பொழுது கோசல நாட்டு வர்ணனை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக அயோத்தி நகரத்தை பற்றிய வர்ணனைகள் பார்க்க போகிறோம். அதன் பிறகு தயரதனின் ஆட்சி முறை பற்றி பார்க்க போகிறோம். என்று எந்த விதமான கதாபாத்திரங்களும் உள்ளே நுழையாமல் முழுக்க முழுக்க சுற்றுப்புறம், சூழ்நிலை, அவன் பிறந்த நாடு, அவன் பிறந்த ஊர், அவன் பிறந்த நாட்டில் ஓடிய நதி என்று சரயுவை பற்றி 30 பாடல்கள் என்பதாக கம்பன் வர்ணித்துக் கொண்டே போகிறான். நான் அறிமுகம் சொன்னேன், இவையெல்லாம் ஒரு காப்பியத்திற்கு கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு கூறுகள் என்று. தண்டி அலங்காரம் காப்பியத்திற்கான இலக்கணம் சொன்ன பொழுது இவையும் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதையும் நான் பார்த்தோம். ஸோ கோசல நாட்டு வளம், நாட்டு வளம், நாட்டு படலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய வகுப்பின் முதல் பாடல் இப்பொழுது பார்க்க போகிறோம். கார்த்தி, முதல் பாடல் இவ்வாறு அமைகிறது. நெல்மலை அல்லன நிறைவரு தரளம், சொன்மலை அல்லன தொடு கடல் அமிர்தம், நன்மலை அல்லன நதி தரு நிதியம், பொன்மலை அல்லன மணிபடு புளினம் என்பது கம்பனுடைய வர்ணனை. கோசல நாட்டை பார்க்கிறான் அவன். ஆங்கெங்கே ஏகப்பட்ட மலைகள் அல்லது மலை போன்ற குவியல்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இதை பார்க்கிறான். தூரத்தில் இருந்து பார்க்கிறான். ஒரு பெரிய நெல் மலை குவித்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு அருகே போய் பார்க்கிறான். இவன் பார்ப்பவை நெல் மலை அன்று. இவன் பார்ப்பவை எல்லாமே முத்து மலைகள். தரளம் என்பது முத்து. நிறை வரு தரளம். நிறை என்பது வரிசை. ஸோ வரிசையாக முத்துக்கள் குவியல் அல்லது முத்துக்களான மலை
அல்லது மலை போன்ற அளவில் முத்துக்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. பார்ப்பதற்கு நெல்மலை போல காட்சி அளிக்கிறது. ஸோ அருகில் போய் பார்த்தால் நெல்மலை அல்லன நிறை நிறைவரு தரளம், முத்துமலைகள். அதே போல அடுத்த லைன், சொன்மலை அல்லன தொடுகடல் அமிர்தம். இதற்கு இரண்டு விதமான வியாக்கியானங்கள் சொல்கிறார்கள் உரையாசிரியர்கள். சொன்மலை என்பது ஏற்கனவே சொல்லப்பட்ட மலை என்று, நெல்மலை போல, நெல்மலை என்று சொன்னோமே அதுபோல மற்றொரு மலை என்று சொல்லப்பட்ட மலை, அது உண்மையில் மலை அல்ல, அது அமிர்தம் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு பொருள் சொல்கிறார்கள். சொன்மலை அல்லத அமிர்தம் என்று. இந்த கடல் அமிர்தம் என்பதற்கும் சில உரையாசிரியர்கள் இதை கடலில் இருந்து வருகின்ற உப்பு மலை என்று சொல்கிறார்கள். கடல் அமிர்தம் மற்றொரு வகையான வியாக்கியானம் அல்லது உரை, சொன்மலை என்பதை நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்ன மலை, ஏற்கனவே குறிப்பிட்ட, ஏற்கனவே சுட்டிய மலை. அது அல்லாமல் சொற்களால் ஆன மலை, நெல் குவித்து வைக்கப்பட்டிருப்பது போல அந்த நாட்டினுடைய மக்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் மலை. அவை உண்மையிலேயே சொற்கள் அல்ல, ஒவ்வொரு சொல்லும் அமிர்தமாக இருக்கிறது என்று. சொல் மலை அல்லன தொடு கடல் அமிர்தம். தொடு என்பதற்கு தோண்டப்பட்ட, கடலில் இருந்து தோண்டி அமிர்தம் எடுத்தார்கள், பார்க்கடலை கடைந்து எடுத்தார்கள். மூன்றாவது அடி, நன்மலை அல்லன நதி தரு நிதியம். நிதி என்பது பவளம், வைரம், வைடூரியம் போன்ற பல நிதியங்கள். ஒரு நல்ல மலை போல குவித்து வைத்திருக்கிறோமே, அது உண்மையில் நதி தரு நிதியங்கள். நதியிலிருந்து பெறப்பட்ட, கடலில் இருந்து பெறப்பட்டவை போல நதியிலிருந்து பெறப்பட்ட மணி, வைரம், வைடூரியம், பவளம், முத்து போன்ற நவரத்தினங்கள். பொன்மலை, பொன்னாலாகிய மலை போல காட்சி அளிக்கிறதே, அவை புளினம். புளினம் என்றால் மணல் திட்டு. மணல் திட்டு எவ்வாறு பொன் போல காட்சி அளிக்கும் என்றால், மணல் திட்டுக்கள் எல்லாம் மணிகள் பதித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அல்லது நாட்டில் மணிகள் எல்லா இடங்களிலும், மணி என்பது ரத்தினம், அந்த மணல் திட்டுகளில் ரத்தினங்கள் ஏராளமாக கிடைக்கின்றன. எனவே பார்ப்பதற்கு பொன்மலை போல காட்சியளிக்கிறது என்பது கம்பனுடைய கோசல நாடல் குறித்த வர்ணனை. நெல்மலை, நெல்மலை அல்லன நிறை வரு தரளம், சொன்மலை அல்லன தொடு கடல் அமிர்தம், நன்மலை அல்லன நதி தரு நிதியம், பொன்மலை அல்லன மணிபடு புளினம். புளினம் என்றால் மணல் திட்டு. இதுக்கு ஒரு வால் ஒண்ணு இருக்கு, கிடைச்சதா கார்த்திக்? இல்ல சார், பரவாயில்ல, விடுங்க. சோ இந்த மாதிரி நாட்டினுடைய வளத்தை கம்பன் சொல்லி கொண்டு போகிறான். முத்துமலை, பொன்னாலான மலை, நிதியங்களான மலை, மணிகள் பதித்த மணல் திட்டுக்கள் மலை போல என்றெல்லாம். இவையெல்லாம் கோசல நாட்டில் இயற்கையாக கிடைக்கின்றன. இதைத்தான் வள்ளுவன் சொல்கிறான். அவனுடைய குறள், ஒரு நாடு என்பதற்கு வள்ளுவன் சொல்லும் ஒரு இலக்கணம், அந்த குறளை காட்டவில்லை. நாடென்பன நாடா வளர்த்தன, நாடு அல்ல நாட வளர்ந்தரும் நாடு. ஸ்கிரீன்ல போட்டிருந்தா நல்லா இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நாடென்ப நாடா வளர்த்தன. ஒரு நாடு என்பது தேடி கண்டுபிடித்து கொண்டு குவிக்கப்பட்ட வளங்களை உடைய நாடு, அது நாடு இல்லை. நாடு என்பது நாடா வளர்த்தனவாக இருக்க வேண்டும். வளத்தை நாடி போகாமல் அந்த வளங்கள் இயற்கையாகவே அந்த நாட்டில் இருப்பது, அதுதான் நாட்டிற்கழகு. நாடு என்பது நாடா வளர்த்தன, தேடி போய் கண்டுபிடித்து கொண்டு வந்து குவிக்க வேண்டிய தேவை இல்லாமல் இன்ட்ரின்சிக்காக அல்லது சுயம்புவாக அந்த நாட்டில் கிடக்கக்கூடிய வளம் இருக்கக்கூடியதுதான் நாடு என்ப. நாடு என்ப
நாடா வளர்த்தன. நாட வளர்ந்தரும் நாடு நாடு அல்ல என்பது வள்ளுவனுடைய குரல். அடுத்த பாடலை பார்க்கலாம். கோசல நாட்டின் வளத்தை சொல்ல வருகிறான் கம்பன். பல இடங்களில் நாட்டின் வளத்தை சொல்லிக் கொண்டு போகிறான். ஆங்காங்கே நாட்டு மக்களின் பண்பையும் சொல்லிக் கொண்டு போகிறான். அவ்வாறுதான் சென்ற வகுப்பில் நிறைய அந்த நாட்டு பெண்களின் வளம் என்பது பார்த்தோம். கல்வியும் செல்வமும் பொருந்திய கல்வியும் செல்வமும் பூத்தலால் என்பது அந்த பூத்தல் அதுதான் நாடா வளர்த்த என்று பொருள். அடுத்த பாடல். பந்தினை இளையவர் பயில் இடம் மயில் ஊர், கந்தனை அணையவர் கலை தெரி கழகம், சந்தன வனமல சண்பக வனமாம், நந்தன வனமல நரை விரி புறவம். 2 இடங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரு இடம் அது சந்தன வனம் அன்று, 3வது லைன்ல இருக்கேன். சந்தன வனம் அன்று உண்மையில் சண்பக வனம். அதே போல அடுத்த லைன் நந்தவனம் அன்று நரை விரி புறவம். புறவம் என்பது முல்லைக்காடு. சந்தனவனம் அல்ல, உண்மையில் சண்பகவனம். அது எது என்றால், முதல் லைனுக்கு போறேன். பந்தினை இளையவர் பயில் இடம், அது அதோட நிறுத்திக்கணும். பந்தினை இளையவர் பயில்கின்ற இடம் சந்தனவனம் அல்ல, சண்பகவனம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், கம்பனுடைய ஸ்டேட்மெண்ட். பந்தினை இளையவர் பயில் இடம், பந்து விளையாடுவதற்காக பழகி கொண்டிருக்கக்கூடிய அந்த பயிற்சி பெறக்கூடிய இடம். ஒரு கம்யூனிட்டி சென்டர்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு சோஷியல் கேதரிங்காக இருக்கக்கூடிய இடம், ஒரு ரெசிடென்ட் கமிட்டி, அந்த எல்லாம் இப்போ இருக்கு. அந்த மாதிரி இளையவர்கள், இந்த இளையர் என்பது பொதுவாக எந்த பால் வேணுமானால் இருக்கலாம், ஆண்பால் பெண்பால். இதை பெண்பால் என்று குறிப்பிடுவதற்கு அவ்வாறு கொள்வதற்கு இடம் இருக்கிறது என்கிறத அடுத்தாப்புல சொல்லிடுறேன். ஸோ இளைய பெண்கள், சிறு பெண்கள், கன்னி பெண்கள் பந்து விளையாடக்கூடிய இடம் என்று ஒன்று அந்த நாட்டில் இருந்தது. முதல்ல பார்க்கும்போதே எவ்வளவு சுதந்திரம் இருந்திருக்கு அந்த பெண்களுக்குன்னு தெரிஞ்சு வந்து உடனே பந்து விளையாடுவதற்கு பாண்டி, கும்மி, கோலாட்டம் இவை தவிர பந்து விளையாடுவதற்கும் அந்த நாட்டு பெண்டிற்கு வசதி இருந்தது, வாய்ப்பு இருந்தது. அந்த மாதிரி விளையாட்டுகளிலும் அவர்களால் பங்கு பெற முடிந்தது. அதை அவர்கள் பயிலக்கூடிய இடம் சந்தன வனத்துல தான் போய் ஆடுறாங்க, சந்தன மரங்கள் நிறைந்த சோலை. ஆனால் உண்மையில் அது சண்பக வனம் போல காட்சியளிக்கிறது என்றால், இந்த மங்கையருடைய நேச்சுரல் சுகந்தம், அவர்கள் உடம்பிலிருந்து அவர்கள் அணிந்திருக்க சண்பக மலரிலிருந்து வரக்கூடிய அந்த பூவின் வாசனை அந்த இடத்தை சண்பகவனமாக மாற்றி இருக்கிறது. அவர்கள் விளையாடும் இடம் சந்தன மரங்கள் நிறைந்த இடமாக இருந்த போதும், இது பந்தினை இளையவர் பயில் இடம் சந்தன வனம் அல்ல. பயில் இடம் என்பது ப்ளூரல் கொண்டும், அந்த இல்லைன்னா சந்தன வனம் அன்று சண்பகவனம். அதே மாதிரி இந்த பெண்கள் விளையாடும் இடம். இந்த ஆம்பளை பசங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு கம்பன் சுட்டும் அடைமொழி கந்தனை அணையவர். முருகவேளை போல, முருகப்பெருமானை போல, கந்தனை போல அழகு வீரம் எல்லாம் உடைய கோசல நாட்டு ஆடவர் கந்தனை அணையவர். இந்த கந்தன் எப்படிப்பட்டவன்? மயில் ஊர் கந்தன். ஸோ மயிலை வாகனமாக கொண்ட கந்தன். மயில் ஊர் கந்தனை அணையவர் கலை தெரி கழகம், எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய இடம். அந்த பயில் இடம் போல இது கலை தெரி கழகம். இவற்றையெல்லாம் இவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இடம். அதற்கு பெயர் கழகம் என்பது கம்பனுடைய வார்த்தை. அந்த காலத்திலேயே இந்த வார்த்தை இருந்திருக்கிறது, கழகம் என்ற வார்த்தை. அந்த இடம் நந்தனவனம் அல்ல, நரை விரி புறவம், முல்லை பூ நிறைந்த, நரை என்பது வாசனை,
அப்பேற்பட்ட அது சாதாரண சோலைகள் இல்லை, முல்லை மலர்கள் நிறைந்த சோலை என்று. இதற்கு உரையாசிரியர்கள் சொல்லும் பொழுது, குலப்பெண்களின் உடம்பிலிருந்து வீசுவது சண்பக வாசனை, அதே மாதிரி நல்ல ஆண்கள் உடம்பில் இருந்து வீசுவது முல்லை வாசனை என்று. இந்த நரைவிரி புறவம், புறவம் என்பது முல்லைக்காடு என்று சொன்னேன். இது கம்பன் தரும் அந்த நாட்டு வர்ணனை. இதுல 2-3 விஷயம் இருக்கு. கந்தன் என்று ஒரு சொல்லை கம்பன் கையாளுகிறான். கம்பராமாயணத்தில் 1-2 இடங்களில் வரக்கூடிய ஒரு வார்த்தை, குறிப்பாக ஒரு வார்த்தை, என்னை மிகவும் கவர்ந்த ஒரு வார்த்தை, வாலியை பற்றி சொல்லும் பொழுது கம்பன் சொல்கிறான். அந்த பாட்டு இன்றைக்கு இடம்பெறவில்லை, பாடம் மட்டும் சொல்றேன். அனுமன் வாலியினுடைய உடல் வலிமை எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது வாலியை பற்றி அனுமன் ராமனுக்கு எடுத்து சொல்லும் பொழுது சொல்லும் பாடல், கால் செலாது அவன் முன் கந்தவேள் வேல் செலாது அவன் மார்பில், கந்தவேள் வேல் செலாது அவன் மார்பில். வாலியினுடைய மார்பில கந்தனுடைய வேல் செல்லாது என்ற அளவிற்கு வாலியினுடைய வன்மை, உடல் வலிமை, திறன் புகழ்ச்சியாக பேசப்படுகிறது. கால் செலாது அவன் முன் கந்தவேள் வேல் செலாது அவன் மார்பில் என்று கந்தன், கந்தவேள் வேல் செலாது என்பது கந்தனை பற்றிய மற்றொரு குறிப்பு. இந்த பாடலிலேயே கழகம் என்று ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. பண்டைய இலக்கியங்களில் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. 1-2 இடங்களை பார்க்கலாம். திருவிளையாடல் புராணத்தில் சொல்லக்கூடிய ஒரு பாடலை பார்க்கலாம். பாடல் இருக்கு. கழகம் என்பது ஒரு குழு. கண்ணுதர் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுறத் தெரிந்து ஆய்ந்த பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை, அந்த அவிங்கிற ஒரு வார்த்தை தேவையில்லாமல் இருக்கு, அது கிடையாது. பண்ணுறத் தெரிந்து ஆய்ந்த பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழி போல் எண் இடைப்பட கிடந்ததா எண்ணவும் படுமோ என்று தமிழ் மொழியை பற்றி அவ்வாறு எண்ணிவிடக் கூடாது என்று, தமிழ் மொழியின் எவ்வளவு சிறப்பு என்று சொல்லும் பொழுது, கண்ணுதர் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து என்பது கழகம். கழகம் என்பது ஒரு குழு. வள்ளுவர் ஏனோ தெரியவில்லை, கழகம் என்பதை சூதாடும் இடம் என்றே அவருடைய குரலில் சுட்டியிருக்கிறார். 2 எடுத்துக்காட்டுகள் காமிக்க முடியும். அடுத்த பாடல், பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். கழகம் என்பது சூதாடிகளின் கும்பல். கழகம் என்பது சூதாடிகளின் கும்பல். அதே போல கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார். கவரு என்பது சூதாட்டத்துக்கு உண்டான அந்த பகடை அல்லது அந்த சூதாட்ட காய். கவரும் கழகமும் கையும் அப்படி இருந்தால் இல்லாகியார், அந்த எல்லோருமே அவ்வாறுதான் எதுவும் இல்லாதபடி ஆகிவிடுவார்கள். அந்த சூதாட்டம் கழகம் என்பவை உன் கைக்குள் இருந்தால் அந்த இடத்திற்கு அடிக்கடி நீ போவாயானார் என்பது கழகம் என்ற சொல்லின் வள்ளுவர் பயன்படுத்தியது, திருவிளையாடல் புராணத்தில் பார்த்தது. அடுத்த பாடல் மீண்டும் நாட்டு வர்ணனை தான். கோகிலம் நவில்வன இளையவர் குதலை பாகியில் கிழவிகள் அவர் பயில் நடமே கேகயம் நவில்வன கிளர் இன வளையின் நாகுகள் உமிழ்வன நகை புரை தரளம் என்று நாட்டு வளப்பத்தை சொல்லும் பொழுது பொதுவாக நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள், அதோடு ஒரே ஒரு அடிப்படை என்னவென்றால் எல்லோரும் சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள், யாருக்கும் எந்த விதமான கவலையும் இல்லை. அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடுகளை ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வருகிறான் கம்பன். கோகிலம் நவில்வன, கோகிலம் என்றால் குயில்கள். நவில்தல் என்ற வார்த்தைக்கு நாம் இன்றைய சூழலில் அறிந்திருப்பது சொல்லுதல். நவில்தல் என்றால் சொல்லுதல் என்பதுதான் நமக்கு பழக்கமாக இருக்கிறது.
அகராதியில் போய் பார்த்தால் கம்பன் காலத்தில் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்றால், பழகுதல், கற்றுக்கொள்ளுதல் என்ற பொருளில் இந்த வார்த்தை கையாளப்பட்டிருக்கிறது. கோகிலம் நவில்வன, குயில்கள் தங்களுடைய இனிமையான அந்த குரல், அதற்கு எவ்வாறு பயன்படுத்துவது, எவ்வாறு பேசுவது என்பதை குயில்கள் பழகிக் கொள்கின்றன அல்லது கற்றுக்கொள்கின்றன. எங்கிருந்து என்றால், கோசல நாட்டின் இளையவர் குதலை பாகு இயல் கிளவிகள். கிளவி என்றால் சொற்கள். ஸோ அந்த நாட்டு சின்ன குழந்தைகள்லாம் பேசுகிற அழகான அந்த மழலை சொற்கள், அதை கேட்டு அதிலிருந்து குயில் தன்னுடைய இனிமை குரலுக்கு பயன்படுத்தி பழகி கொண்டிருக்கின்றன என்பது கம்பனுடைய கற்பனை. ஸோ கோசல நாட்டு சிறுபிள்ளைகளின் மழலை சொற்களின் சிறப்பு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த இளம் சிறுமியர்கள் பயில்கின்ற நடனம், அதுவே கேகயம் நவில்வன. கேகயம் என்பது மயில். ஸோ மயில்கள் இவர்களுடைய நடனத்தை பார்த்து தங்களுடைய நடையை, தங்களுடைய ஆட்டத்தை கற்றுக்கொள்கின்றன, பழகிக் கொள்கின்றன என்பது மயிலுக்கு. அதே மாதிரி கிளர் இள வளையின் நாகுகள், நாகுகள் என்பது சங்கு, அந்த சங்குகள் உமிழ்வன. நகை தரை புரளம், தரளம் என்பது முத்து. அந்த நாட்டு பெண்களுடைய புன்னகை, முத்துக்களோ என்று சொல்கிறோமே, முல்லை முத்து போன்ற சிரிப்பு, அந்த அப்பேற்பட்ட அந்த நாட்டு பெண்களின் நகை, சிரிப்பு, புன்முறுவல், முத்துக்கள் போன்ற புன்முறுவல், அந்த முத்துக்களை சங்குகள் உமிழ்கின்றன என்று கம்பன் சொல்கிறான். சங்குகள் முத்துக்களை உமிழ்கின்றன. முத்துக்கள் பிறக்கும் இடம் என்று தமிழில் ஒரு பாடலே இருக்கிறது. சுமார் 20 இடங்களில் முத்துக்கள் பிறப்பதாக தமிழ் இலக்கியம் சுட்டுகிறது. அதில் ஒரு இடம் சங்கு. அந்த முத்துக்கள் பிறக்கும் இடம் என்பதை அந்த பாடல் அடுத்தாப்புல பார்க்க போறோம். இந்த பாடல் கோகிலம் நவில்வன இளையவர் குதலை பாகு இயல் கிளவிகள். அந்த குழந்தைகளோட சொற்களில் இருந்து குயில் இனிமையை கற்றுக்கொள்கிறது. இனிமையாக உரைப்பதற்கு, பாடுவதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்கிறது குயில்கள். மயில்கள் இவர்களுடைய நடையை பார்த்து கற்றுக்கொள்கின்றன. இவர்களுடைய புன்னகை போன்று சங்குகள் முத்துக்களை உமிழ்கின்றன என்பது பொருள். முத்துக்கள் பிறக்கும் இடங்கள் அடுத்த பாடல போடலாம். தந்தி வராக மறுப்பு, யானை பன்றி இவற்றினுடைய கொம்பு. தந்தி வராக மறுப்பு, இப்பி பூகந்தழை கதலி நந்து நத்தை. சலஞ்சலம் அது ஒரு விதமான சங்கு. மீன்தலை கொக்கு, நளினம் தாமரை. மின்னார் கந்தரம் மகளிருடைய கழுத்து. சாலி கழை கண்ணல். ஆவின் பல் கட்செவி கார். இந்து உடம்பு கரா முத்தம் ஈனும் 20மே என்பது ஓமான சங்கிரகம் என்ற அந்த நூலில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு பாடல். 20 இடங்கள் முத்துக்கள் பிறக்கும் இடங்களாக பண்டைய தமிழ் இலக்கியங்களில் சுட்டப்பட்டிருக்கின்றன. அடுத்த பாடல் பழையர்தம் மனையன பழநரை நுகரும், உழவர்தம் மனையன உழுதொழில் புரியும், மழவர்தம் மனையன மன ஒலி இசையின், கிழவர்தம் மனையன கிளைபயில் வளையாள். மீண்டும் நாட்டு வளம், நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த நாட்டின் செவ்வி, நாட்டின் பண்பு சொல்லப்படுகிறது. பழையர், பழையர் என்பதற்கு கள் விற்பவர்கள் என்று அகராதி பொருள். இந்த சொல் அன்றைய தமிழ் இலக்கியங்களில் பல இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கள் விற்பவர்கள் என்ற சொல்லில். பழையர்தம் மனையன பழ நரை. நரை என்பது கள். பழமையான நரை, இப்போ சொல்றோமே 12 years old விஸ்கி, 13 year old விஸ்கி என்பது போல பழைய நரை, பழமையான கள். அது பழையர்தம் மனையன, அந்த மனைகளில், அவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் அவை இருக்கின்றன அல்லது அவை கிடைக்கும். அவற்றை வாங்கி நுகரக்கூடிய உழவர்தம் மனையன உழு தொழில்.
உழவர் என்பவர் ஆப்வியஸ்லி உழவர்கள். அவர்களுடைய வீட்டுகளில் போனால் உழு தொழிலுக்கான கருவிகள் அங்கே இருக்கின்றன. மழவர்தம் மனையென மன ஒலி. மழவர் என்பவர் இளையர். புரியும் மனம் புரியக்கூடிய என்று பொருள் கொள்ள வேண்டும். மனம் புரியக்கூடிய மழவர்தம் மனையென மன ஒலி. அங்கெல்லாம் போனால் திருமணத்திற்கான அந்த ஒலிகள், அந்த மந்திரங்கள், அதற்கான ப்ரிப்பரேஷன் இவையெல்லாம் காண கிடைக்கின்றன. இசையின் கிழவர், இசை பிரியர்கள், இசைக்கு உரிமை, கிழவன் என்றால் உரிமை உடையவன், அந்த இசையை பேணுபவர்கள், அவர்களுடைய மனையில் போனால் வளையாழ் கிளை பயில். கிளை என்பது நரம்பு, யாழினுடைய நரம்பு. வளைந்த யாழ் அதனுடைய நரம்பு. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இசை, அது இசையின் கிழவர்தம் மனையென. ஸோ யார் யார் வீடுகளில் என்னென்ன பொருள்கள் கிடைக்கின்றன அல்லது என்னென்ன பொருள்கள் குவிந்து கிடக்கின்றன என்பதை, மனையென என்பது 4 வரிகளிலும் ஒரு சொல். பழையர்தம் மனையென, உழவர்தம் மனையென, மழவர்தம் மனையென, கிழவர்தம் மனையென என்று யார் யார் வீடுகளில் என்னென்ன கிடைக்கும் என்று பட்டியல் போட்டு கம்பன் சொல்கிறான். கிளை பயில் வளையாழ். இந்த இந்த குறிப்பிட்ட யாழ் என்பது 5 நரம்புகள் உடைய ஒரு யாழ் என்று, அந்த 5 நரம்புகள் அந்த கிளை என்பதை சிலப்பதிகாரம் இவ்வாறு சுட்டுகிறது. இதனுடைய வால் போடலாம். கிளை எனப்படுபவ கிழக்கும் காலை, குரலே இழியே துத்தம் விளரி கைக்கிளை என 5 என்ப. இதே 5ஐத்தான் காரைக்காலமையாரும் தன்னுடைய பாடல்களில் சொல்லி இருக்கிறார். இழி, துத்தம், விளரி, கைக்கிளை, குரல் என்று. அடுத்த பாடல் மீண்டும் ஒரு வர்ணனை. கோதைகள் சொரிவன குளிர் இள நரவம், பாதைகள் சொரிவன பருமணி கனகம், ஊதைகள் சொரிவன உரை உறும் அமுதம், காதைகள் சொரிவன செவிநுகர் கனிகள் என்று கோசல நாட்டில் இருக்கக்கூடிய வளம், அந்த நாட்டினுடைய தன்மை, அந்த நாட்டினுடைய சிறப்பு சொல்லும் பொழுது எந்தெந்த இடங்களில் அல்லது எந்தெந்த பொருட்கள் எவற்றை தருகின்றன, சொரிவன என்பது மிகுதியாக பெறுகின்றன, மிகுதியாக தருகின்றன, மிகுதியாக கொண்டிருக்கின்றன என்று பொருள். கோதைகள், பாதைகள், ஊதைகள், காதைகள் ஒவ்வொன்றும் எதை மிகுதியாக கொண்டிருக்கின்றன என்றால், கோதைகள் சொரிவன குளிர் இள நரவம். நரவம் என்பது தேன், குளிர்ந்த இனிமையான நரவம். கோதைகள், கோதைகள் என்பது மாலை என்று ஒரு பொருள். ஸோ மாலைகளில் இருப்பது இனிமையான தேன் அல்லது மலரில் இருக்கக்கூடிய கள். ஏனென்றால் அந்த மலர் கள்ளிருக்கும் மலர் என்று கம்பன் சொல்லுவான். அதுபோல இன்னும் வண்டு வந்து அமராத, தேனை இன்னும் சுவைக்காத, கள்ளிருக்கக்கூடிய மலர்களை கொண்ட மாலை. கோதை என்பது மாலை. கோதை என்பதற்கு மகளிருடைய கூந்தல் என்ற பொருளும் உண்டு. அதுவும் இங்கே பொருந்தும். மகளிருடைய கூந்தல்கள் அங்கே இருப்பன இனிய கள். ஏனென்றால் அங்கே இருப்பன அத்தகைய மலர்கள். கள்ளிருக்கும் மலர் கூந்தல் சானகி என்று கள்ளிருக்கும் மலர் கொண்ட அந்த கூந்தலை உடையவர்கள். கோதைகள் சொரிவன குளிர் இள நரவம். பாதைகள் சொரிவன பருமணி கனகம். பாதை என்பது பொதுவாக நீர்ப்பாதை அல்லது நிலப்பாதை. நீர்ப்பாதை என்று சொல்லும் பொழுது கடலிலிருந்து கப்பல்கள் வந்து அது நதி மூலமாக கோசல நாட்டுக்கு வந்து சேருகின்றன. அந்த பாதையிலும் அல்லது நிலத்தில் இருக்கக்கூடிய பாதைகளும் ஏராளமாக எல்லா இடங்களிலும் கொட்டி கிடப்பது பரு மணி கனகம். கனகம் என்பது தங்கம், மணி ரத்தினம், பருத்த ரத்தின கற்கள், அது போன்ற தங்கம், இவையெல்லாம் பாதையில் கொட்டி கிடக்கின்றன. ஊதைகள் சொரிவன உரை உறும் அமுதம். அந்த நாட்டிலுடைய காற்று, ஊதை என்பது காற்று, இந்த காற்றில் நீங்கள் என்ன பெறுகிறீர்கள் என்றால் அமுதம் பெறுகிறீர்கள். ஊதைகள் சொரிவன உரை உறும் அமுதம். கடைசியில் ஒன்று சொல்றான் பாருங்க, இதெல்லாம் இயற்கை வளம். அந்த நாட்டு மக்களுடைய பண்பு,
அந்த நாட்டு மக்கள் பெற்றிருந்த கல்வி இவற்றை எடுத்துக்கொண்டால் அந்த நாட்டிலே எங்கெங்கெல்லாம் காதைகள், காதை என்பது வரலாறு, பிரசங்கம், உபன்யாசம், நாடகம், பேச்சு, இவையெல்லாம் எங்கெல்லாம் நடந்தாலும் அல்லது அவர்களுடைய எழுத்து வடிவம், நாவல், சிறுகதை, எது வேணா வச்சுங்க நீங்க, காதைகள், அவை எல்லாம் எதை கொண்டிருக்கின்றன என்றால் செவி நுகர் கனிகள். நாக்கு சுவைக்கக்கூடிய கனி அது இனிப்பான அதே போன்ற இனிப்பான சொற்கள் மட்டுமே. காதிற்கு இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று சொன்னானே, அதுபோல செவிநுகர் கனிகளை கொண்டவை அந்த நாட்டில் சொல்லப்படும் எல்லா விதமான காதைகளும் என்று கம்பன் முடிக்கிறான். 3 ஏகே பற்றி சொல்லு. 4வது அந்த நாட்டு மக்களின் பண்பு, அவர்களுடைய கல்வியறிவு, அவர்களுடைய தனித்தப்பட்ட சிறப்பு, இவற்றை சொல்வதாக 4வது அடி அமைந்திருக்கிறது. கோதைகள் சொரிவன குளிர் இள நரவம், பாதைகள் சொரிவன பருமணி கனகம், ஊதைகள் சொரிவன உரை உறும் அமுதம், காதைகள் சொரிவன செவிநுகர் கனிகள் என்று கோசல நாட்டின் வளம் கம்பனால் சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல் இடங்கொள் சாயல் கண்டு இளைஞர் சிந்தை போல் தடங்கள் சோலைவாய் மலர் பெய் தாழ்குழல் வடங்கொள் பூன்முலை மடந்தை மாறுடும் தொடர்ந்து போவன தோகை மங்கையே. கொஞ்சம் கொண்டு கூட்டி பொருள் இந்தந்த வார்த்தைகளை அங்கங்கு கொண்டு போய் சேர்த்தா தான் இந்த பாடல் சற்றே எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். தோகை மங்கையே, தோகை என்பது மயிலுடைய தோகை, மங்கை என்பது மயில், ஆண்மயில். தோகை இருப்பதால் ஆண்மயில். இந்த ஆண்மயில் பெண்மயிலை கண்டு இடங்கொள் சாயல் கண்டு, சாயல் என்பது பெண்மயில், இடங்கொள் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அல்ல அந்த சோலைகளில் இருக்கக்கூடிய அந்த பெண்மயில்களை கண்டு அவற்றை இந்த நாட்டின் பெண்கள் என்று கருதி அந்த பெண்கள் பின்னால் இந்த நாட்டு இளைஞர்கள் எவ்வாறு போய் அவர்கள் பின்னாலேயே போவார்களோ அவர்களை தொடர்ந்து, அல்லது காதலி பின்னால் காதலன் போவது போல என்று பொருள் கொள்ளலாம். அதுபோல இந்த தோகை மயில்களும் பெண் மயில்களை பின்னால் அவர்களை நோக்கி செல்கின்றன. தொடர்ந்து போவன தோகை மங்கையே, தோகை உடைய ஆண்மயில்கள் தொடர்ந்து போகின்றன. எதுபோல் தடங்கொள் சோலைவாய் மலர் பெய் தாழ்குழல் வடங்கள் பூன்முலை மடந்தை மாதருடு போகக்கூடிய இளைஞர் சிந்தை போல். அயோத்தி கோசல நாட்டு இளைஞர்கள், இது இளைஞர்கள் பெண்கள் பின்னால் போனார்கள், அதுபோல மயில்கள் பெண் மயில்கள் பின்னால் போன என்று மட்டும் பொருள் கொண்டால் சிறப்பான பாடலாக தோணாது. எந்த விதமான கவலையும் இல்லை, எந்த விதமான மற்ற இடர்கள் இன்னல்கள் இல்லாமல் ஒரு சுகபோக வாழ்வு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சுட்டுவதற்காகத்தான் இந்த வர்ணனை என்று கொள்ள வேண்டும். இளைஞர் சிந்தை போல், அந்த இளைஞர் சிந்தை யார் பின்னால் போகிறது? தடங்கொள் சோலைவாய் மலர் பெய் தாழ் குழல், நீண்ட தாழ்ந்து பூமியை தொழக்கூடிய அளவு கூந்தல் உடைய, வடங்கொள் கழுத்திலே ஏராளமான மாலைகள் அணிகலன்கள் பூட்டி இருக்கிறார்கள், அவை அவர்களுடைய மார்பகத்தின் மீது ஆடுகின்றன. வடங்கொள் பூன்முலை மடந்தை மாறுடும் இளைஞர் சிந்தை போவது போல். அந்த மடந்தைமார் எப்பேற்பட்டவர்கள் என்றால் தடங்கொள் சோலைவாய் மலர் பெய், அந்த சோலையிலிருந்து அந்த சோலையில் மலர் பெய்யக்கூடிய தாழ்ந்த நீண்ட குழல் உடைய பெண்கள், அவர்கள் பின்னால் இந்த இளைஞருடைய சிந்தை போவது போல இந்த ஆண்மயில்கள்
இடங்கொள் சாயல் கண்டு தொடர்ந்து போவன என்று கொண்டு கூட்டி பொருள் கொண்டால் பாடல் ஓரளவு எளிமையாக புரியும். அடுத்த பாடல் கம்பனின் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பாடல், பல மேடைகளிலும் பேச நீங்கள் கேட்டிருக்கலாம். வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை ஓர் செருணர் இல்மையால், உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால், உண்மை இல்லை பல் கேள்வி மேவலால். இதுல ஒரு சின்ன நயம் பார்க்கலாம். வறுமை இல்லை, முதல் அடி எடுத்துக்கொள்ளுங்க. வறுமை இன்மை, அந்த நாட்டில் வறுமை இல்லை. ஏன் வறுமை இல்லை? வறுமை இல்லை என்றால் கொடை அதிகமாக இருந்திருக்க வேண்டும். தானம் செய்பவர்கள், தர்மம் செய்பவர்கள், வள்ளல்கள் நிறைய பேர் இருந்ததால் அந்த நாட்டில் வறுமை இல்லை என்று பொருள் கொள்ளலாம். ரொம்ப ஈஸியா பொருள் கொள்வது அப்படித்தான். வறுமை இல்லை ஏனென்றால் வன்மை இருந்ததால். அவ்வாறு பொருள் கொள்ளும் போது ரொம்ப ஈஸியா புரிகிறது. ஏழ்மை என்பது இல்லை ஏனென்றால் ஏராளமான வள்ளல்கள், பாரி போன்ற ஏராளமான வள்ளல்கள், குமணன் போன்ற ஏராளமான வள்ளல்கள், எல்லோருக்கும் இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரையாத இதயம் உடையவர்கள் ஏராளமான பேர் இருந்ததால் வறுமை இல்லை. ஏனென்றால் வன்மை இருந்தது, கொடைத்தன்மை இருந்தது என்று பொருள் கொண்டால் ஈஸியாக புரியும். கம்பன் என்ன சொல்கிறான்? வறுமை இல்லை, வன்மையும் இல்லை. இந்த முதல்ல இருக்கக்கூடிய வன்மை இல்லை, திண்மை இல்லை, உண்மை இல்லை, உண்மை இல்லை என்பதை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வெளிப்படையாக தெரியக்கூடிய அளவுக்கு அல்லது உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லது சுட்டிக்காட்டி புகழ்ந்து சொல்லக்கூடிய அளவுக்கு வன்மை இல்லை. ஏனென்றால் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆள் இல்லை. வன்மை என்பது கொடைத்தன்மை. கொடையாளிகள் இல்லை அந்த நாட்டில். கொடையாளிகள் ஏன் இல்லை என்றால் கொடை பெற்றுக்கொள்பவர்கள் யாரும் இல்லை. ஏனென்றால் அங்கே வறுமை இல்லை. சோ வறுமை இல்லை என்பதால் கொடையும் இல்லை. அதே போல செருணர் இல்மையா, செருணர் என்றால் பகைஞர் அல்லது வீரர்கள் என்று கொள்ளலாம். பகைவர், அவர்கள் யாரும் இல்லை. ஏனென்றால் திண்மை இல்லை. வல்லமை மிக்கவர்கள், வல்லமை இல்லாதவர்கள் என்று யாரும் இல்லை. எல்லோரும் ஒரே தரத்தில் இருந்தார்கள். எனவே குறிப்பிட்ட அளவில் இவர்கள்தான் வலியவர்கள் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. ஏனென்றால் பகைவர் என்று யாரும் இல்லை. திண்மை இல்லை ஓர் செருணர் இல்மையால். அதே மாதிரி பொய் உரை இல்லை. ஏனென்றால் எல்லோருமே அங்கே உண்மைதான் பேசுகிறார்கள். ஆனால் அந்த உண்மை என்பது வெளிப்படையாக தெரியவதற்கு அந்த இல்லை. ஏனென்றால் பொய்மையே இல்லை. எனவே உண்மை என்ற அந்த சிறப்பு, உண்மை என்ற அந்த ஒரு அந்த தகுதி, அந்த ஒரு மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய, அது வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அளவுக்கு உண்மை என்பது இல்லை. ஏனென்றால் எங்குமே பொய் இல்லை. எல்லோரும் உண்மையாக இருந்திருக்கிறார்கள். எனவே உண்மை என்று குறிப்பிட்டு சொல்வதற்கு எதுவும் இல்லை. பொய்மை இல்லையால் உண்மை இல்லை. உண்மை இல்லை பல் கேள்வி மேவலால். உண்மை என்பதற்கு ஒளி, பிரகாசம், நல்லறிவு, அறிவுடைமை, பிரில்லியன்ஸ் என்று சொல்கிறார்கள். இதுவும் அதே மாதிரி தான். ஸ்பெசிபிக்கா இதுதான் நாலேஜ், இவர்தான் ரொம்ப சிறந்தவர், இவர்தான் ரொம்ப மெத்த படித்தவர் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. ஏனென்றால் எல்லோருமே அந்த மாதிரி மெத்த படித்தவர்களாக. பல் கேள்வி மேவலால், கல்வியை விட கேள்வி மேல், செல்வத்துட் செல்வம் செவிச்செல்வம். சோ பல கேள்வி மேவதால் இவர்தான் படித்தவர், இவர்தான் நம்பர் 1 என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. என எல்லாருமே நம்பர் 1 என்று. வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை ஓர் செருணர் இல்மையால், உண்மை இல்லை ஓர் பொய்யுரை இல்லாமையால், உண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் என்று உண்மைக்கு வன்மைக்கு என்று சிறப்பித்து சொல்லக்கூடிய அந்த பெருமையோ அந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸோ இல்லை. ஏனென்றால்
அதை வெளிக்கொணரக்கூடிய அளவுக்கு மற்றது தாழ்ந்திருந்தால்தான் அது பிரகாசமாக இருக்கும். அதற்கு தேவையில்லை. எல்லோருக்கும் எல்லாம் இருந்ததால் கொடையாளிகள் யாரும் இல்லை என்ற அளவில் பொருள் கொள்ள வேண்டும். வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை ஓர் செருநர் இன்மையால், உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால், உண்மை இல்லை பல் கேள்வி மேவலால். இந்த உண்மை என்பதற்கு ஒரு சில இடங்களில் வெண்மை என்று ஒரு பாடம் இருக்கிறது, பாடபேதம். ஆனால் உண்மை என்பதுதான் வைமுகோ, பள்ளத்தூர் பழனியப்பன், ஓவேசா எல்லோரும் உண்மை என்ற வார்த்தையைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது கம்பனுடைய ஒரு யூனிக். இல்லை இல்லை என்று இவையெல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லி அதன் மூலம் இருப்பனவற்றின் பெருமை சொல்கிறான். இந்த மாதிரி நான் இதை பார்க்கறது ஒரு சின்ன குசும்புன்னு சொல்லுவேன் கம்பன்ல. இதே மாதிரி அவனுடைய ஒரு குசும்புத்தனம் வெளியிட்டு மற்றொரு பாடலையும் ஒரு ஒப்புமைக்காக காட்டப் போகிறேன். அந்த பாடல் அடுத்தபடியாக பாடல் போட வேண்டாம் கார்த்திக். அக்ககுமாரன் படையெடுத்து போகிறான் அனுமன் மீது. சுந்தரகாண்டத்தில் அக்ககுமாரன் வதைப்படலம். அவனுடன் ஒரு பெரிய படை போகிறது. அந்த படையின் எண்ணிக்கையை சொல்ல முடியுமா என்று கம்பன் கேள்வி கேட்கிறார். அவ்வளவு பெரிய படை சொல்லவே முடியாது. ஆனா கம்பன் சொல்றேன் எவ்வளவு சொல்ல முடியும். நீங்க இதெல்லாம் உங்களால சொல்ல முடியும் என்றால் இவற்றையெல்லாம் இந்த எண்ணிக்கை என்று திட்டவட்டமாக வரையறுத்து உங்களால் அந்த எண்ணிக்கையை சொல்ல முடியுமானால் இத்தனை தேர், இத்தனை யானை, இத்தனை குதிரை, இத்தனை காலாட்படை என்று நம்மால் சொல்ல முடியும் என்று எவற்றையெல்லாம் நம்மால் சொல்ல முடியாததோ அவற்றையெல்லாம் சொல்லி அவற்றை நீங்கள் திட்டவட்டமாக கணக்கு சொன்னால் இத்தனை தேர், இத்தனை யானை என்று சொல்ல முடியும் என்பது கம்பனுடைய கற்பனை. நான் இதை குசும்பு என்று சொல்கிறேன். பாடலை பார்க்கலாம். அக்ககுமாரன் வதைப்படலம். பொறுகடல் மகரம் எண்ணில் எண்ணலாம் பூட்கை பொங்கி, திரிவன மீன்கள் எண்ணில் எண்ணலாம் செம்பொன் தின்தேர், உருவுரு மணலை எண்ணில் எண்ணலாம் உறவு தானை, வருதிரை மரபின் எண்ணில் எண்ணலாம் வாவும் வாசி. 4 வகையான படைகளும் சொல்லப்படுகின்றன. பூட்கை என்றால் யானை. முதல் வரி பூட்கை. பொறு கடல் மகரம் எண்ணில், கடலில் எத்தனை மீன்கள் இருக்கின்றன என்ற எண்ணிக்கையை நீங்கள் 3,04,027 என்று சொன்னீர்கள் என்றால் அந்த அளவுதான் இந்த யானைகள். பூட்கை எண்ணில் எண்ணலாம், பொறுகடல் மகரம் எண்ணில் எண்ணலாம். கடலில் இருக்கக்கூடிய மீன்களின் எண்ணிக்கையை உங்களால் திட்டவட்டமாக சொல்ல முடியும் என்றால் அக்ககுமாரனுடன் சென்ற யானையின் எண்ணிக்கையை சொல்ல முடியும். அதுபோல பொங்கி திரிவன மீன்கள் எண்ணில் எண்ணலாம் செம்பொன் தின்தேர். வானத்திலுடைய விண்மீன்கள் எத்தனை என்று உங்களால் சொல்ல முடியும் என்றால் எத்தனை தேர், செம்பொன் தின்தேர் என்று அதை உங்களால் சொல்ல முடியும். உரு மணலை எண்ணின், கடற்கரையின் மணலை எண்ணி இத்தனை மணல் துகள்கள் என்று உங்களால் சொல்ல முடியும் என்றால் உறவு தானை, தானை என்பது படை, காலாட்படை என்று கொள்ளலாம். யானை, தேர், காலாட்படை. வரு திரை மரபின், திரை என்றால் அலைகள். கடலில் எத்தனை அலைகள் வருகின்றன என்று உங்களால் எண்ணி சொல்ல முடியும் என்றால் எத்தனை குதிரைகள், வாசி என்றால் குதிரை, எத்தனை குதிரைகள் என்று உங்களால் திட்டவட்டமாக சொல்ல முடியும் என்று. எவ்வாறு இந்த பாடலில் வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை ஓர் செருநரின்மையால், உண்மை இல்லை பொய் உரை இராமையால், உண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் என்று இல்லை இல்லை என்று சொல்லி உண்மையில் அவையெல்லாம் இருக்கின்றன என்று இருப்பனவற்றின் ஏற்றம் சொல்கிறானோ அதுபோல இவற்றையெல்லாம் எண்ணினால் இந்த யானை, தேர், குதிரை இவற்றின் எண்ணிக்கையும் நம்மால் சொல்ல முடியும் என்பது கம்பனுடைய கற்பனை. அடுத்த பாடல். மீண்டும் நாட்டு வளத்திற்கு வருகிறோம். எள்ளும் ஏனலும் இருங்கும் சாமையும் கொள்ளும் கொள்ளையில் கொணரும் பண்டியும் அள்ளல் ஓங்கு அளத்து அமுதின் பண்டியும் தள்ளும் நீர்மையின் தலைமயங்குமே.
பண்டி என்றால் வண்டி என்று சென்ற வகுப்பிலேயே பார்த்தோம். கன்னடத்திலே அதான் சொல்றாங்க, தெலுங்குலேயே அதான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. கம்பன் காலத்தில் வண்டி என்பதற்கு பண்டி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. இரண்டு வகையான வண்டிகள் சொல்லப்படுகின்றன. ஒன்று தானியங்கள் நிரம்பிய வண்டி. அந்த காலத்தில், கம்பன் காலத்தில் அந்த மக்கள் பயன்படுத்திய, உண்ணுவதற்காக அவர்கள் பயன்படுத்திய தானியங்கள் சிறுதானியங்கள், எள்ளு. ஏனல், ஏனல் என்பது திணை. இருங்கு என்பது சோளம். சாமை, சாமை என்பது ஒரு புஞ்சை. நம்ம இப்போ வந்துருச்சு சாமை, குதிரைவாலி எல்லாம் இப்போலாம் ரொம்ப ஃபேஷனபிளாக போயிடுத்து அவற்றை சாப்பிடுவது. எள்ளும் ஏனலும் இருங்கும் சாமையும் கொள்ளும் கொள்ளையில் கொணரும் வண்டி. எக்கச்சக்கமாக, கொள்ளை என்பது மிகுதியாக. எள்ளும் ஏனலும் இருங்கும் சாமையும் கொள்ளும் கொள்ளையில் கொணரும் வண்டி. இது வந்து ஒரு வகையான வண்டி. அள்ளல் ஓங்கு அளத்து அமுதின் வண்டி. அள்ளல் சேறு நிறைந்த, அளம் என்பது உப்பளம். அள்ளல் ஓங்கு அளத்து அமுதின். உப்பளத்தில் இருக்கக்கூடிய அந்த உப்பு அவை கொண்ட வண்டி என்று ஒரு விதமாக பொருள் கொள்ளலாம். சேறு என்று எடுத்துக்கொண்டால், அளம் என்பது அந்த நெற்களம், அவ்வாறு பொருள் கொண்டால் நெல் என்று பொருள் வந்துடும். அள்ளல் ஓங்கு அளத்து அமுதின் பண்டியும். இந்த ரெண்டு வண்டியும் இவற்றை தள்ளி கொண்டு வருகிறார்கள். இந்த தள்ளும் நீர்மையின் தலைமயங்குமே. இந்த இரண்டு வண்டிகளும் தள்ளி கொண்டு வருவதை பார்த்தால் ஒன்று மற்றொன்று போல காட்சியளிக்கிறது. தலைமயங்குமே, இதுவா அதுவா என்று தீர்மானிக்க முடியாத அளவில் ஏராளமான எண்ணிக்கையில் இவற்றை சுமந்து கொண்டு வண்டிகள் அந்த நாட்டில் ஆங்காங்கே சென்று கொண்டிருந்தன என்பது கம்பனுடைய பதிவு. எள்ளும் ஏனலும் இருங்கும் சாமையும் கொள்ளும் கொள்ளையில் கொணரும் பண்டியும் அள்ளல் ஓங்கு அளத்து அமுதின் பண்டியும் தள்ளும் நீர்மையின் தலைமயங்குமே. அடுத்த பாடல் இதே போன்ற ஒரு பாடல். உயரும் சார்பிலா உயிர்கள் செய்வினை பெயரும் பல்கதி பிறக்கும் ஆறுபோல் அயிரும் தேனும் இன் பாகும் ஆயர் ஊர் தயிரும் வேரியும் தலைமயங்குமே. போன பாடலும் தலைமயங்குமே, இந்த பாடலும் தலைமயங்குமே. ஒரு இதே போன்று பொருள்கள் ஏராளமாக ஒரே சமயத்தில் வந்து சேர்வதால் ஒரு மயக்கம், இது எது அது எது என்று தெரியாமல் அவ்வாறு இங்கே கலந்து மயக்கம் ஊட்டுபவை அயிர். அயிர் என்றால் சர்க்கரை. தேன், இன் பாகு, பழச்சாறு என்று கொள்ளலாம், இல்லைன்னா சர்க்கரை பாகு என்று கொள்ளலாம். சர்க்கரை, தேன், சர்க்கரை பாகு, ஆயர் ஊர் தயிர். ஆயர் என்பவர் பசுமாடுகள் மேய்த்து கொண்டிருப்பவர், பசுமாடு வைத்து இருப்பவர்கள். அயிரும் தேனும் இன் பாகும் ஆயர் ஊர் தயிரும் வேரியும், வேரி என்பது கள், தலைமயங்குமே. இவை எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பெரிய ஒரு பெரிய ஒரு மிக்சர். இவைதான் இவை என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒன்றோடு ஒன்று கூட்டாக கலந்து எங்கும் காணப்படுகின்றன. இது எவ்வாறு இருக்கிறது என்றால், உயரும் சார்விலா உயிர்கள் செய்வினை பெயரும். வினைக்கு ஏற்ப உயிர்கள் பிறக்கின்றன, இறக்கின்றன. அந்தந்த வினைக்கு ஏற்றால் போல் அடுத்த பிறவி வருகிறது என்று இவ்வாறு பல்வேறு வகையான வினை செய்தவர்கள் பல்வேறு வகையான பிறப்புகள் எடுப்பது போல எல்லாம் கலந்து ஒரு மக்கள் கூட்டம் என்று ஆவது போல, உயரும் சார்விலா உயிர்கள் செய்வினை பெயரும் பல்கதி பிறக்கும் ஆறு போல். ஆறு என்பது இந்த இடத்தில் அந்தவித மார்க்கம், அந்தவித நெறி, அந்தவித பாதை, அந்தவித வழி. உயிர்களெல்லாம் எவ்வாறு தத்தம் வினைக்கு ஏற்ப மீண்டும் பிறவி பெறுகின்றனவோ அது ஒரு பெரிய ஒரு காங்கிளமரேஷன். அந்த பாவம் செஞ்சவன், இந்த பாவம் செஞ்சவன், அந்த புண்ணியம் செஞ்சவன், இந்த புண்ணியம் செஞ்சவன், ரொம்ப நிறைய புண்ணியம் செஞ்சவன், ரொம்ப நிறைய பாவம் செஞ்சவன் என்று எல்லாரும் ஒரே மக்கள் கூட்டமாக திரள்வது போல, அயிரும் தேனும் இன் பாகும் ஆயர் ஊர் தயிரும் வேரியும் தலைமயங்குமே என்று இந்த கூட்டத்திற்கும் அந்த கூட்டத்திற்கும் ஒப்பு சொல்லி, அதுபோல எல்லா இடத்திலும் இந்த அயிர், தேன், பாலும் தேனும் ஓடுகின்றன என்று அந்த ஊரில் சொல்வார்களே,
அதுபோல வளமை மிக்க நாடு கோசலம் என்று கம்பன் பொருள் சொல்கிறான். அடுத்த பாடல் இதே போன்ற ஒரு பாடல் வர்ணனை. கூறு பாடலும் குழலின் பாடலும் வேறு வேறு நின்றிசைக்கும் வீதிவாய் ஆறும் ஆறும் வந்து எதிர்ந்ததாம் என சாரும் வேள்வியும் தலைமயங்குமே. தலைமயங்குமே இது மூணாவது தலைமயங்குமே. ஒன்றோடு ஒன்று கலந்து இது இன்னது என்று சொல்ல முடியாத ஒரு மயக்கத்தை தருவது. கூறு பாடல் சொல்லக்கூடிய வாய் விட்டு பாடக்கூடிய பாடல் கூறு பாடல் வாய்ப்பாட்டு. குழலின் பாடல், குழல் என்பதை புல்லாங்குழல் என்று கொள்ளலாம், அல்லது குழல் என்பது ஒரு வாத்திய கருவிகளின் ரெப்ரசன்டேட்டிவ் பேர் என்று வைத்துக் கொண்டால் வாய்ப்பாட்டு, அதுபோல இசைக்கருவிகளின் பாடல். கூறு பாடலும் குழலின் பாடலும் வேறு வேறு நின்று இசைக்கும் வீதிவாய். எல்லா இடத்திலும் நல்ல சங்கீதம் கேட்கிறது அந்த ஊரில். அதுதான் அடிப்படை. கம்பன் என்ன சொல்ல வருகிறான் என்றால், கூறு பாடலும் குழவின் பாடலும் வேறு வேறு நின்று இசைக்கும் வீதிகள், அந்த எல்லா வீதிகளிலும் இந்த வாய்ப்பாட்டும் இன்னிசை இசைக்கருவிகளின் பாட்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து சேருவது எவ்வாறு இருக்கிறது என்றால், இரண்டு ஆறுகள் ஆறும் ஆறும் வந்து எதிர்ந்ததாம் என இரண்டு ஆறுகள் சந்திப்பது போல சாரும் வேள்வியும் தலைமயங்குமே. வேள்வி என்பது யாகம், யஜ்யம் அல்லது யாகம். சாறு என்பது திருவிழா. திருவிழாவும் இந்த யாக ஒலியுமாக அந்த ஒலிகள் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று கலந்து எல்லா தெருக்களிலும் எல்லா வீதிகளிலும் காணப்படுகிறதோ கேட்கப்படுகிறதோ, அதுபோல கூறு பாடலும் குழலின் பாடலும் கலந்து எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் நிலவுகிறது கோசல நாட்டில் என்பது கம்பனுடைய பதிவு. கூறு பாடலும் குழலின் பாடலும் வேறு வேறு நின்று இசைக்கும் வீதிவாய் ஆறும் ஆறும் வந்து எதிர்ந்ததாம் என சாரும் வேள்வியும் தலைமயங்குமே. திருவிழா கூட்டமும் யாகத்திற்கு வந்த கூட்டமும் அல்லது திருவிழாவின் ஒலியும் யாகத்திற்கான ஒலியும் சேர்ந்து தலைமயங்குமே. அடுத்த பாடல் இதே போன்று மற்றொரு வர்ணனை. மூக்கில் தாக்குறும் மூரி நந்தும் நேர் தாக்கின் தாக்குறும் பறையும் தன்னுமை வீக்கின் தாக்குறும் விழியும் மல்லர்தம் வாக்கின் தாக்குறும் ஒலியில் மாயுமே. ஒலியில் மாயுமே. எந்த ஒலியில் எந்த ஒலி மாய்கிறது? மல்லர்கள் மல்லர்தம் வாக்கின் தாக்குறும் ஒலியில் மாயும். மல்லர் என்பவர் உழவர்கள். அவர்கள் தங்களுடைய உழவு மாடுகளை ஓட்டிக்கொண்டு செல்கிறார்கள். உழவு மாடுகளை ஓட்டிக்கொண்டு உழுகிறார்கள். அப்பொழுது அந்த மாடுகளை போ வேகமா போ என்று ஏதோ அந்த மாடுடன் விரட்டுகிறார்கள், மாடுடை பேசுகிறார்கள். அவர்களுடைய அந்த ஒலி வாக்கின் தாக்குறும், அந்த உழவர்கள் தங்களுடைய மாடுகளை ஓட்டி செல்லும் பொழுது எழுப்பக்கூடிய அந்த ஒலி மல்லர்கள்தம் வாக்கின் தாக்குறும் ஒலியில் மாயும். எந்த ஒலிகளெல்லாம் மாயும் என்றால், மூக்கில் தாக்குறும் மூரி நந்தும், நந்து என்பது சங்கு, நேர் தாக்கின் தாக்குறும் பறையும், பறையுடைய ஒலி, தன்னுமை வீக்கின் தாக்குறும் விழியும். இந்த மூன்று ஒலிகளும் இந்த மல்லர்களுடைய ஓசையில் மறைந்து காணாமல் போய் விடுகின்றன. மாயுமே. நந்து என்றால் சங்கு. மூக்கில் தாக்குறும் சங்கு. சங்குக்கு இந்த சங்கனுடைய வாய் அந்த மூக்கு பகுதி, அதில் வைத்துத்தான் நாம் ஊதுவோம். ஸோ மூக்கில் சங்கனுடைய வாய்ப்பகுதி, அதில் வைத்து நாம் ஊதுகிறோம். மூக்கில் தாக்குறும் மூரி நந்தும், வலிமையாக எழுப்பக்கூடிய அந்த சங்கனுடைய ஒலி. மூரி என்பது வலிமை. நேர் தாக்கின் தாக்குறும் பறை, பறை அடிக்கிறதுக்கு கம்பு வச்சிருப்போம், குச்சி வச்சிருப்போம், இல்லைன்னா ஒரு தடி வச்சிருப்போம். அது வளையாமல் நேராக இருக்கும். நேராக இருக்கக்கூடிய குச்சி, கம்பு அல்லது தடியால் தாக்கப்பட்டு பறை எழுப்பக்கூடிய ஒலியும்,
தன்னுமை என்பது மத்தளம் அல்லது மிருதங்கம். வீக்கின் தாக்குறும், வீக்கு என்பது நன்றாக இறுக்கி வீக்குதல் என்றால் கட்டுதல். அந்த வரிந்து கட்டப்பட்ட மிருதங்கமோ முழவோ அந்த நல்ல வார் வச்சு கட்டியிருப்பாங்க, அப்பதான் நல்ல சத்தம் வருது. தன்னுமை என்பது மத்தளம். வீக்கின் தாக்குறும் விழியும், அந்த விழி என்பது ஓசை. இந்த மூன்று ஓசையும் மூக்கில் தாக்குறும் மூரி நந்துனுடைய ஓசை, நேர் தாக்கின் தாக்குறும் பறையனுடைய ஓசை, தன்னுமை மத்தளத்தினுடைய ஓசை, இவை மூன்றும் மல்லர்தம் வாக்கின் தாக்குறும் ஒலியில் மாயுமே என்பது கம்பனுடைய நாட்டு வளம் பற்றி. இதில் என்னையா நாட்டு வளம் அப்படின்னா, மீண்டும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல். பறையடித்துக் கொண்டிருக்கிறார்கள், மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள், சங்கு ஒலி எழுப்புகிறார்கள் என்று அனைத்துமே இன்பகரமான சூழலை சுட்டுவது என்று கொள்ள வேண்டும். அடுத்த பாடல் நாட்டு வளத்தை சொல்லக்கூடிய பாடல். ஒரு சிறிய ஓமை சொல்கிறான். தாலி ஐம்படை தழுவு மார்விடை மாலைவாய் அமுது ஒழுகு மக்களை பாலின் ஊட்டுவார் செங்கை பங்கயம் வால்நில உற குவிக மானுமே. குவிவ மானுமே. மீண்டும் சொல்கிறேன், ஒரு கற்பனை. நாட்டு வளம் இந்த கற்பனைக்கு எவ்வாறு பொருந்துகிறது என்றால், மீண்டும் கவலை இல்லாத ஒரு நிலைமை. குழந்தைகளுக்கு தாய்மார்கள் பால் சோறு ஊட்டுகிறார்கள். இந்த குழந்தைகள் மார்பிடை ஐம்படை தாலி தழுவும் மார்பு உடையவர்கள். மார்பு என்பது குழந்தைகளுடைய மார்பு. ஐம்படை தாலி என்பது மகாவிஷ்ணுக்கு உண்டான 5 சின்னங்கள் குறிக்கப்பட்ட தாலி என்று சொல்கிறார்கள். சங்கு, சக்கரம், வில், வாள், தண்டம் ஆகிய உருவங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு பதக்கம் போல வைத்துக் கொள்ளலாம். அது ஐம்படை தாலி. அது தழுவி அது தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மார்பை உடைய குழந்தைகள். அவர்களுடைய வாய் அமுது அது ஜொல்லு விட்டு இருக்கு, இல்லைன்னா சாலவாயின்னு சொல்லுவோம். அந்த குழந்தைகளுடைய வாயிலிருந்து ஊறக்கூடிய எச்சில் அது மாலை வரிசையாக ஒரு ஒழுக்காக வந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பாலில் ஊட்டுவார் செங்கை, பால் சோறு ஊட்டக்கூடிய அந்த அம்மாவுடைய சிவந்த கையானது அந்த பால் சோறு எடுத்து வாயில ஊட்டும் பொழுது கை குவிஞ்சு இருக்கும். அது எவ்வாறு இந்த கை குவிந்திருந்தது என்றால், நிலா வந்த பொழுது பங்கயம் குவியுமே. பங்கயம் என்பது தாமரை. செங்கை சிவந்த கைகளை உடைய தாய்மார்கள். இந்த பங்கயம் என்பது தாய்மாருடைய கை அல்ல. சிவந்த கை உடைய தாய்மார்கள் குவிந்த கை உடையவர்களாக. எவ்வாறு குவிந்த கை என்றால், சந்திரன் வந்தவுடன் குவியுமே பங்கயம், அது போன்ற பங்கயம் வால்நிலா உற குவிவ மானுமே. மானுதல் என்றால் ஒத்திருத்தல் என்று இந்த மாதிரி ஒரு காட்சியை காண்கிறான் கம்பன். மீண்டும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. சொல்ல போனால் பால்சோறு ஊட்டக்கூடிய ஒரு வளப்பம் நாட்டில் இருந்தது. எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாம் கிடைத்திருந்தன. ஏழ்மை என்பது இல்லை, வன்மை இல்லையா, ஒரு வறுமை இல்லையா என்பது அந்த அளவில். ஓகே, அடுத்த பாடல். இதுவரை நாட்டு வளத்தை சொல்லி கொண்டு வந்தவன் இப்பொழுது அப்பப்போ வந்துடும் நாட்டு மக்களின் பண்பை அடுத்த பாடலில் சொல்கிறான். மிகவும் புகழ்பெற்ற ஒரு வரியை கொண்ட ஒரு பாடல். அந்த நாட்டு மக்களுடைய அறம், அந்த நாட்டு மக்களுடைய அழகு, பொதுவாக அந்த நாட்டு ஆடவர் என்று இல்லாமல் அந்த நாட்டு பெண்டிர்களை மட்டுமே குறிப்பாக சுட்டும் ஒரு அவர்களுடைய பண்பு, அவர்களுடைய செவ்வி, அவர்களுடைய தன்மை, அவர்களுடைய சிறப்பு சொல்லும் பாடலாக இது அமைகிறது. பொற்பின் நின்றன பொலிவு பொய்யிலா நிற்பின் நின்றன நீதி மாதரார் அற்பின் நின்றன அறங்கள் அன்னவர் கற்பின் நின்றன கால மாறியே. பொற்பு என்பது அழகு. அதை 2 வகையாக வகைப்படுத்துகிறார்கள். பொற்பு என்பது அக அழகு, பொலிவு என்பது புற அழகு.
பொலிவு தோற்றம் சொல்கிறோம். இப்போ அவனுடைய தோற்றம் மிக பொலிவாக இருந்தது. ஸோ பொலிவு என்பது புறத்தோற்றம். ஸோ பொற்பின் நின்றன பொலிவு, அவருடைய உள்ளம் அழகு எவ்வாறு இருந்ததோ அது போலவே புற அழகும் இருந்தது. பொற்பின் நின்றன பொலிவு, புற அழகும் அக அழகும் மிகச் சிறப்பாக அமைந்திருந்தன அங்கிருந்த பெண்டிருக்கு. பொய்யிலா நிற்பின் நின்றன நீதி, பொய்மை இல்லாத, வஞ்சனை இல்லாத, சூது இல்லாத அவர்களுடைய நிலைமை, அதனால் நீதி அந்த வகையில் நிலைத்து நின்றது. இந்த இரண்டையும் நான் மாதர்கள் என்று கொள்கிறேன், ஆண்களுக்கும் சேர்த்துக் கொள்ளலாம். மாதரார் அற்பின் நின்றன அறங்கள். அற்பு என்பது அன்பு. அதுக்கு அடுத்த ஒரு உதாரணம் பார்க்க போறோம். கம்பனுடைய பயன்பாடே அற்பு என்பது அன்பு. மாதரார் அற்பின் நின்றன அறங்கள், பெண்களுடைய அன்பு வழி, அதனால் அந்த நாட்டில் அறங்கள் நிலைத்து நின்றன. இந்த மூணு ஒரு சிறப்பு. பொற்பின் நின்றன பொலிவு, பொய்யிலா நிற்பு, அதாவது ஒரு ஸ்டாண்டு, ஒரு அந்த தன்மை பொய் கலவாத, வஞ்சனை கலவாத, சூது கலவாத நிலைத்து நிற்கக்கூடிய சத்திய நெறி, அந்த நெறியில் நின்றன நீதி. மாதரார் அற்பின் நின்றன அறங்கள். அறங்கள் ஏன் நிலைத்து நின்றன என்றால் மாதராருடைய அன்பினால் நிலைத்து நின்றன. அன்னவர் கற்பின் நின்றன கால மாறியே, அந்த நாட்டு மக்களுடைய கற்பு, அதனால் தவறாமல் மழை பெய்தது என்பது கம்பனுடைய. அன்னவர் கற்பின் நின்றன காலமாரியே, இது ரொம்ப ஃபேமஸ் கொட்டேஷன். கற்பின் நின்றன காலமாரியே என்பது கம்பனில் அடிக்கடி சொல்லப்படக்கூடிய ஒரு இது. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த கற்பின் நின்றன காலமாரியே பைந்தமிழ் இலக்கியத்தில் பெண்களுடைய கற்புக்கும் மழை பொழிவதற்கும் ஏராளமான தொடர்பு, கனெக்ஷன் இந்த இலக்கியம்தான் என்று சொல்லப்படும். எத்தனை இலக்கியங்கள் நீங்கள் தேடினாலும் எல்லா இலக்கியங்களிலும் மிகச் சிறப்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு தன்மை மாதரார் கற்பு, அதனால் பெய்யக்கூடிய மழை என்பது பல 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 இடங்களில் நாம் பார்த்திருக்கக்கூடியது. நான் இங்க சொல்லலை, வாலில் சொல்லலை, பட் நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது பெய்யன பெய்யும் மழை, தெய்வம் தொழால் குழந்தை தொழில் எழுதுவாள் பெய்யன பெய்யும் மழை என்று வள்ளுவர்லேருந்து ஆரம்பிச்சு மாதரார் கற்புடையவர் இருந்தால் பெய்யன பெய்யும் மழை. அதிலிருந்து எத்தனை இடங்களில் மாதராருடைய கற்பு நெறியால் மழை பெய்கிறது என்பதை பல இலக்கியங்கள் சுட்டி இருக்கின்றன. ஒரு சிறிய தொகுப்பாக அவற்றை இப்பொழுது உங்களுக்கு நான் தரப்போகிறேன். அதற்கு முன்னால் அற்பின் நின்றன என்று கம்பன் ஒரு வார்த்தை, அற்பு என்றால் அறம் என்று சொன்னேன். இதே வார்த்தையை கம்பன் பயன்படுத்துகிறான். அந்த பாடலை பார்த்து விடுவோம். சீதையை தீக்குளிக்க செய்வதற்கு முன்னால் சீதை வருகிறாள். வந்த சீதையை ராமன் பார்க்கிறான். சர்வாலங்கார பூஷிதையாக அலங்கரிக்கப்பட்டு கொண்டு வருகிறான். பிகாஸ் வீடணன் அவ்வாறு புரிந்து கொண்டான். எனவே நன்றாக அலங்கரிக்கப்பட்டு வந்த சீதையை ராமன் பார்க்கிறான். யாரை பார்க்கிறான்? கற்பினுக்கு அரசினை, பெண்மை காப்பினை, பொற்பினுக்கு அழகினை. பொற்பு என்றால் உள்ள அழகு என்று சொன்னேன். பொற்பினுக்கு அழகினை, புகழின் வாழ்க்கையை, தற்பிரிந்து அருள் புரி தர்மம் போலியை. போலினா போலி இல்லை, தர்மத்தை போன்றவளை பார்த்தவன் யார்? அற்பின் அத்தலைவனும் அன்பு மிக்க அந்த ராமனும் அமைய நோக்கினான் என்று இந்த பாடலை புரிந்து கொண்ட பிறகுதான் அவன் சீதையை ஏசுகிறான் என்ற அந்த பாடலை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னோட்டமாக கம்பன் சொல்வது, ராமன் பார்த்தது கற்பினுக்கு அரசினை, பெண்மை காப்பினை, பொற்பினுக்கு அழகினை, புகழின் வாழ்க்கையை, தற்பிரிந்து அருள் புரி தர்மம் போலியை,
அற்பின் அத்தலைவனும் அன்புடைய அத்தலைவனும் அமைய நோக்கினான் என்பது அற்பின் என்ற அந்த சொல் ஆக்கத்திற்காக கம்பனிலிருந்து சுட்டப்பட்டது. இந்த அவர்தம் கற்பின் நின்றன காலமாரியே என்பதற்குண்டான பல தொடர்புடைய ஒத்த கருத்துடைய பல பாடல்களை பார்க்க போகிறோம். முதல் பாடல் மணிமேகையிலிருந்து வான்தரு கற்பின் மனை உரை மகளிர் என்பது மணிமேகலை சொல்லும் வரி. வான் தரு, வான் என்பது வானம், வானம்தான் மழையை தெரிகிறது. வான் தரு கற்பின் மனை உரை மகளிர் என்பது ஒரு சொல். அடுத்து சம்பந்தம் இல்லாதது மணிமேகலையில் சொல்லப்படும் வரிகள் தெய்வம் தொழால் கொழுநர் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் பெருமழை என்ற அப்பொய்யில் புலவன் பொருளுரை தேராய் என்று அந்த குரலை அப்படியே முழுமையாக கையாண்ட ஒரு மணிமேகலை வரி இது. தெய்வம் தொழால் கொழுநர் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழைன்னு வள்ளுவர் முடிச்சுப்பார், பெருமழை என்று மணிமேகலை சொல்கிறது. என்ற அப்பொய்யில் புலவன் அவனுடைய அந்த பொருளுரை தேராய் என்பது மணிமேகலை வரி. இங்கும் மழையும் பெண்களின் கற்பும் தொடர்புடையதாக மணிமேகலை பேசுகிறது. அடுத்தவால் திரிகடுகம் என்ற ஒரு நூல். இதுவும் யார் யாரெல்லாம் சொன்னால் மழை பெய்யும் என்பதற்கு ஒரு பட்டியல் தருகிறது இந்த நூல். கொண்டான் குறிப்பறிவாள் பெண்டாட்டி, கொண்டன செய்வகை செய்வான் தவசி, கொடிது ஒரி நல்லவை செய்வான் அரசன், இம்மூவர் பெய்யன பெய்யும் மழை. குறிப்பறிந்து பணியாற்றக்கூடிய மனைவி கொண்டான் குறிப்பறிவாள் பெண்டாட்டி அவள், கொண்டன செய்வகை செய்வான், கொண்டன தான் மேற்கொண்ட தவம் அதை செய்வகை செய்யக்கூடிய தவசி, தவசி என்பது முனிவர் அல்லது அந்தனர் வேதியர். கொண்டன செய்வகை செய்வான் தவசி அவன் இரண்டாவது ஆளு. முதல்வது கொண்டான் குறிப்பறிவான் பெண்டாட்டி அவள். மூன்றாவது கொடிது ஒரி, கொடியவை தீமைகள் அல்லல் இன்னல் இவற்றையெல்லாம் ஓட்டிவிட்டு நல்லவை செய்வான் அரசன். இந்த மூவரும் பெய்யன பெய்யும் மழை என்பது திரிகடுகும் பாடல். மீண்டும் மனைவி, கற்புடையவள், மழை என்ற கனெக்ஷன் இதில் பார்க்கலாம். அடுத்த பாடல் வால் போடுங்க. கந்தபுராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். காண்தகைய தம் கணவரை கடவுளர் போல வேண்டலுறு கற்பினர் தம் மெய்யுரையில் நிற்கும் ஈண்டை உள தெய்வதமும் மாமுகிலும். மாமுகில் என்பது மழை பெய்யக்கூடிய மேகம். கற்பினர் தம் மெய் உரையில் நிற்கும் மாமுகில். அவள் பெய்யென்றால் பெய்யும், அதேதான் வார்த்தை அது. காண்தகைய தம் கணவரை கடவுளார் போல வேண்டல் ஒரு கற்பினர். அப்பேற்பட்ட பெண்மணிகள் அவருடைய மெய் உரையில் நிற்கும் எது? தெய்வங்கள். ஈண்டை உள தெய்வதமும் மாமுகிலும் என்றால் ஆண்டகமையோர்களும் அவருக்கு நிகரன்றோ என்று மாமுகிலும் கற்பினர் தம் மெய் உரையில் நிற்கும், அவர்கள் சொன்னால் பெய்யும் என்று மழைக்கும் கற்பில் நின்றன காலமாரியே என்பது கம்பனுடைய வரி. இன்று அவர்கள் கற்பில் மழை பெய்யும் என்பது கந்தபுராண பாடல். அடுத்த பாடல் பெரிய புராணத்தில் இருந்து ஒரு தொடர்பு. இதேதான், இதே வார்த்தை அப்படியே. குழைக்கு அலையும் வடிகாதில் கூத்தனார், மானக்கஞ்சாராயர் அந்த நாயனாருடைய அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது, அதை பற்றி சொல்லக்கூடிய பாடல். குழைக்கு, குழை என்பது காதில் அணியக்கூடிய நகை. குழைக்கு அலையும் வடிகாதில் கூத்தனார் அருளாலே மழைக்கு உதவும் பெரும் கற்பின் மனக்கிழத்தியார் சம்பால் இழைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடுஞ்சூழல் பிழைக்கும் நெறி தமக்கு உதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார். பெண் கொடியை பெற்றெடுத்தார் யார் மூலம்? மழைக்கு உதவும் பெரும் கற்பின் மனை கிழத்தியார். கற்புடைய மகளிர் எதற்கு உதவுகிறார்கள்? மழைக்கு உதவும் பெரும் கற்பின் மனை கிழத்தியார். கற்புடைய மகளிர்
மழை பெய்வதற்கு உதவுவார்கள். மழைக்கு உதவும் பெரும் கற்பின் மனை கிழத்தியார். இது சேக்கிழாருடைய பெண்களுடைய கற்பு மழை உண்டான தொடர்பு. அடுத்த பாடல் சிலப்பதிகார வரிகள். கண்ணகி பற்றி கவுந்தியடிகள் மாதிரிக்கு கண்ணகியும் கோவலனையும் ஒப்படைக்கும் காதை, அடைக்கல காதை, கண்ணகியை பற்றி சொல்லி எப்பேற்பட்டவள் என்று அவளுடைய சிறப்பை எல்லாம் சொல்லி இவளுக்கு பாதுகாப்பான இரு என்று அவர்கள் இருவரையும் கவுந்தியடிகள் மாதிரியிடம் ஒப்படைக்கக்கூடிய காட்சியில் வரும் இந்த வரிகள். கடுங்கதிர் வெம்மையின் காதலன் தனக்கு நடுங்கு துயர் எய்தி நாப்புலர் வாடி தன் துயர் காணா தகைசால் பூங்கொடி இந்துணை மகளிருக்கு இன்றியமையா கற்பு கடம் பூண்ட இத்தெய்வம் அல்லது, கற்பு கடம் பூண்ட இத்தெய்வம் அல்லது கண்ணகி அல்லாமல் பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலம் ஆல் வானம் பொய்யாது வளம் பிழைப்பு அறியாது நீள்நில வேந்தர் குற்றம் சிதையாது என்று இவர்கள் நினைத்தால் வானம் பொய்யாது. அதுதான் முக்கியமான வார்த்தை. கற்புடை பெண்டிர் யாம் கண்டதில்லை வானம் பொய்யாது இவர்கள் சொன்னால் மழை பெய்யும் என்று மழைக்கும் மகளுடைய கற்புக்கும் உண்டான சிலப்பதிகார தொடர்பு. அடுத்த பாடல் தொல்காப்பியத்தில் சூத்திரமே சொல்கிறது பெண்களின் கற்பு. கற்பும் காமமும் கற்பால் ஒழுக்கமும் மெல்லியற் புறையும் கிரையும் வல்லிதின் விருந்து புறத்தருதலும் சுற்றும் ஓம்பலும் பிறவும் அன்ன கிழவோள் மாண்புகள் என்று பெண்ணிற்கு இருக்கக்கூடிய சிறப்புகளில் கற்பும் காமமும், அந்த வார்த்தை ஏன் போட்ட தெரியாது, கற்பும் காமமும் கற்பால் ஒழுக்கமும் என்று தொல்காப்பியத்தின் சூத்திரம். கலித்தொகையில் வரும் ஒரு வரி, இதே வரி. அடுத்த பாடல் 2 கட்டங்களில் கலித்தொகையில் சூட்டப் போகிறேன். கல்மிசை உறுப்பு அற கலைநுதிர் சிதறியன வரன் ஓடின் வையகத்து வான்தரும் கற்பினாள். வையகத்து வான்தரும் கற்பினாள். வறண்டு போனால், நாடு வறண்டு போனால் மழை பெய்ய செய்யக்கூடிய வான் தரும், இவள் சொன்னால் மழை பெய்யும், வான் தரும் கற்பினாள், அப்பேற்பட்ட கற்புடையவள் என்று கலித்தொகை மகளிரை சுட்டுகிறது. அதே போல கலித்தொகையில் மற்றொரு பாடல், ஒரு தன்னுடைய தலைவி பற்றி தோழி தலைவியினுடைய தாயாரிடம் சொல்கிறார். காமர் கடும்புணல் கலந்து எம்மோடு ஆடுவாள் தாமரை கண் புதைத்து அஞ்சி தளர்ந்தி அதனோடு ஒழுகலான் நீள் நாக நறும் தன்பூர் தன் தார் தயங்க பாய்ந்து அருளினால் பூன் ஆகம் உரத்தழி போல் தந்தான் அகல் அகலம் வருமுலை புணர்ந்தன என்பதனால் என் தோழி அரு மழை தரல் வேண்டில் தருகிற்கும் பெருமைகள். அருமழை தரல் வேண்டில் தருகிற்கும் பெருமைகள். மழை வேண்டின் அதை தரக்கூடிய அளவு பெருமை உடையவள் என்னுடைய தலைவி என்று அவள் சுட்டுகிறாள். ரொம்ப அண்மையில் கம்பனுடைய இந்த குறிப்பிட்ட பாடலில், அந்த பாடலுக்கு நான் மீண்டும் போகிறேன். பொற்பின் நின்றன பொலிவின் பொய்யில நிற்பின் நின்றன நீதி மாதரார் அற்பின் நின்றன அறங்கள். மாதரார் அற்பின் நின்றன அறங்கள். இதை மிக அண்மையில் மிகச் சிறப்பாக சொன்னவர், பலருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பாடல். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அவர் பங்கைய கைநலம் பார்த்தளவோ இந்த பாரில் அறங்கள் வளரும் அம்மா. இந்த பாரில் வளரும் அறங்கள் எதை? அவர் பங்கைய கை நலம் பார்த்து அன்றோ என்பது கவிமணியின் வார்த்தைகள். ஆக மாதர் அவர் அற்பின் நின்றன அறங்கள் கற்பின் நின்றன காலமாரியே என்று கம்பன் நாட்டு வளம் நாட்டு வளம் நாட்டு வளம் என்று மயில் வந்தது, வண்டு வந்தது, சங்கு வந்தது, யானை வந்தது, வண்டிகள் வந்தன, அதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே போனாலும் அவ்வப்பொழுது அந்த மக்களுடைய சிறப்பையும் சொல்லி நாட்டு வளத்தை கம்பன் புகழ்கின்றான்.
இன்னும் 2 பாடல்கள், அத்துடன் நாட்டுப்படலம் முடிகிறது. அடுத்த பாடலை போடலாம். சோலை மாநிலம் துருவி யாவரே வேலை கண்டுதாம் மீள வல்லவர் சாலும் வார்புனல் சரையுவும் பல காலின் ஓடியும் கண்டது இலையே. சோலை மாநிலம். சோலை என்பது பசுமை நிறைந்தது. எல்லா இடங்களிலும் ஏராளமான சோலைகள், நந்தவனங்கள், பூங்காக்கள், கானங்கள். சோலை மாநிலம், அப்பேற்பட்ட பெரிய மாநிலம், அதை துருவி ஆராய்ந்து நுணுக்கமாக பார்த்து யாவரே வேலை கண்டுதாம் மீள வல்லார். வேலை என்பதற்கு பொதுவாக நாம் இதுவரை பார்த்த அர்த்தம் கடல் என்பது. வேலை என்பதற்கு எல்லை, வரம்பு, லிமிட், அதனுடைய முடிவு என்றும் பொருள் இருக்கிறது. சோலை மாநிலம் துருவி யாவரே, அந்த மாநிலத்தின் எல்லை, அதனுடைய செழிப்பு, அதனுடைய வளத்தின் எல்லை கண்டு மீள வல்லவர். அதை கண்டுபிடிச்சு நமக்கு திரும்ப சொல்லுவதற்கு யாரால தான் முடியும்? யாராலேயும் முடியாது. ஏனென்றால் இந்த சரையுன்னு ஒரு நதி இருக்கே, இந்த நாட்டில் ஓடுது. சாலும் வார் புனல் சரையுவும் பலகாலின் ஓடியும். இந்த சரையு என்பது ஒரு நதி, அதுக்கு ஏகப்பட்ட கிளைகள், ஏகப்பட்ட கால்வாய்கள், பல காலின் ஓடியும் அந்த சரையு நதி இந்த நாட்டின் வளப்பத்தை கண்டது இல்லையே. சாலும் வார்புனல் சரையுவும் பல காலின் ஓடியும் கண்டது இல்லையே என்று அன்றாடம் இடைவராது இந்த நாட்டிலே ஓடிக்கொண்டிருக்கிற பல கிளைகளை கொண்டு, பல கால்வாய்கள் எங்கெல்லாம் ஓடி அந்த நாடு முழுவதும் செல்லக்கூடிய சரையுவால் கூட இந்த நாட்டின் வளப்பத்தை முழுமையாக கண்டது இல்லை என்றால் இந்த நாட்டின் வளப்பத்தை யார்தான் சொல்ல முடியும்? சோலை மாநிலம் துருவி யாவரே வேலை கண்டுதாம் மீள வல்லவர் சாலும் வார்புனல் சரையுவும் பல காலின் ஓடியும் கண்டது இலையே என்பது கோசல நாட்டின் வளத்தை பற்றி கம்பன் முடிக்கும் பாடல். அடுத்த பாடல் நாட்டுப்படலத்தின் இறுதி பாடல். வீடு சேர நீர் வேலை கால்மடுத்து ஊடு பேரினும் உழைவு இலா நலம் கூடு கோசலம் என்னும் கோதிலா நாடு கூறினாம் நகரம் கூறுவாம். வீடு, வீடு என்பது விடு, அதை திரிபு என்று சொல்கிறார். முதல் குறை, முதல் வார்த்தை மாற்றப்பட்டிருக்கிறது. நீர், வேலை என்பது எல்லை என்று சொன்னேன். கால் மடுத்து, கால் என்பது காற்று. ஊழிக்காலத்தில் பெரும் காற்று, கடல் பொங்கி எழுந்து உலகத்தின் எல்லையெல்லாம் அழிந்து உலகம் விடுபடும், உலகத்தில் எல்லாம் அழிய போகிறது. அழிவது என்பது ஒரு விடுதலை. அந்த காலத்தில் ஊடு பேரினும், ஊடுதல், பூமிக்கு வழியாக எல்லாம் அழிந்து போனாலும் உலவியலா நலம் கூடு கோசலம், உலகத்தில் எல்லாம் அழிந்தாலும் தன்னுடைய நலம், தன்னுடைய வளம் இவற்றை இழக்காமல் நிலையாக நிற்கக்கூடிய கோசலம் என்னும் கோது இலா, கோது என்றால் குற்றம், தீமை, தீங்கு, பழி, பாவம், பல பொருள். கோதிலா நாடு, கோசலம் என்ற நாட்டை பற்றி இதுவரை கூறினோம். ஊழிக்காலத்தில் மற்ற எல்லாம் அழிந்து போனாலும் விடுதலை காலத்தில், வீடு விடுதலை காலத்தில் நீர், காற்று, சுனாமி, கடல் பொங்கி எல்லாம் அழிந்து ஊடு பேரினும், நிலத்தையே அவையெல்லாம் பொங்கி நிலத்தை அழித்தாலும் ஊடு பேரினும் உழைவு இல்லாத, அந்த காலத்திலும் அழியாமல் நிலைத்து நிற்கக்கூடிய நலம் உடைய உழைவு இல்லா நலம் கூடு கோசலம், அந்த நலம் என்றும் நிறைந்திருக்கக்கூடிய கோசலம் என்னும் நாடு கூறினோம். நாட்டை பற்றி இதுவரை சொன்னோம். இனி நகரம் கூறுவோம் என்று நகரப்படலம் அடுத்ததாக சொல்லப் போகிறோம் என்று கம்பன் முடிக்கிறான். நகரப்படலம் நாம் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். இத்துடன் இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வந்திருந்து கேட்ட அனைவருக்கும் நன்றி. புதிதாக வந்த
ரவி புதிதாக வந்திருக்கிறார். அதுபோல பலர் இன்னும் அப்போது வந்து சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ரவியை இன்ட்ரடியூஸ் பண்ண கூட்டு வந்தது சுவாமிநாதன். அதுபோல உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் வகுப்புக்கு வர சொல்லுங்கள். காசோ பணமோ கிடையாது. வாரம் 1.5 மணி நேரம் செலவழிக்க தயாராக இருந்தால் கம்பன் சுவையை ரசிக்கலாம். அடுத்த படலம் நாட்டுப்படலம், அதன் பிறகு அடுத்த படலம் நகரப்படலம், அயோத்தி நகரத்தை பற்றிய வர்ணனைகள், ஏகப்பட்ட வர்ணனைகள் இருக்கு, ரொம்ப பெரிய பாடல்கள். அதன் பிறகு அரசியல் படலம், தயரதன் எவ்வாறு ஆட்சி செய்தான் என்பது. அதன் பிறகு திரு அவதார படலம், ராமனுடைய அவதாரம். தெரியல, அது ராமநவமி இதுவும் சேர்ந்து ஒரே நாளில் வருமா வராதா தெரியாது. ஏப்ரலில் வரும் இல்லையா, ஸ்ரீராமநவமி, அதை ஒட்டி ராம அவதார படலம் என்று. அதன் பிறகு அஃப்கோர்ஸ் தாடகை வதை, சீதை திருமணம் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். அதன் பிறகுதான் கதை என்பது வரும். அதுவரை வர்ணனை வர்ணனை வர்ணனை. இதே போல பாலகாண்டத்தின் இறுதியிலும் வர்ணனை மட்டுமே கொண்ட 3-4 படலங்கள் இருக்கின்றன. பூக்கை படலம், உண்டாட்டு படலம், எதிர்கொள் படலம் என்று முழுக்க முழுக்க கதை நகராது, வர்ணனை மட்டுமே நிறைந்த ஒரு படலம் பாலகாண்டம் முழுவதுமாக. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது வரதராஜன். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால், நான் சொன்ன விளக்கத்திற்கு மேல் விளக்கங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். சந்தேகம் ஏதாவது இருந்தால் எனக்கு தெரிந்தால் சொல்லுவேன். இல்லைன்னா சான்றவர்கள் திண்ணப்பனையா இருக்காங்க, அவங்க இல்லைன்னா பேராசிரியர் தேங்காட்டை கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுக்கு ஐயத்தை விளக்குவேன். நன்றி, வணக்கம். கார்த்திக், எல்லாரையும் அன்மியூட் பண்ணி விட்டுறலாம் ப்ளீஸ். சார் நன்றி நன்றி நன்றி. கோயம்புத்தூர் ரவிச்சந்தர், அருமை அருமை. நன்றி. கரும்பு கம்பு அல்ல, கம்பன் அல்ல, கரும்பன். நன்றி. Thank you very much, sir. This is Ravi here. I had some issues regarding, the videos and all that, so I was not able to, see, but I completely heard the lecture. Very excellent. Very happy to have joined this group, sir. I will try my best to continue to join every week. Thank you very much. You must thank Swaminathan for that, not me. Of course, sir. Thank you. Swaminathan has been my dear friend. I have to thank him for very many things, and this is only the last one. Thank you very much. Thank you. சாமிநாதன், ஒரே ஒரு டவுட் சார், எனக்கு டவுட் இல்ல, ஒரு கிளாரிபிகேஷன். சொல்லு. நம்ம ஒரு கிஷ்கிந்தா காண்ட படத்துல வாலியை பத்தி ஒரு பாட்டு படிச்சோம்ல. ஆமா. அதுல முருகனின் வேல் செல்லாத அவன் மார்பில்னு ஒரு வார்த்தை வருது. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க. நிறைய இன்டர்பிரேஷன் இருக்கு. It does not directly mean that Muruga cannot pierce him. What he says, I am talking about the author who is interpreting. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்திரன் தான் இந்திரனுக்காக தான் முருகன் போரிட்டு ஜெயிச்சு அவரோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். அந்த மாதிரி இந்திரனோட பையன் மார்புல இவர் வேலை செலுத்த மாட்டார் அப்படின்னு போடுது. சாமிநாதன், இது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி புரிந்து கொள்ள வேண்டாம் என்பது என்னுடைய. இப்ப ஏன் சொல்றீங்களே, பாடல் இப்படித்தான் இருக்கு. கால் செலாது அவன் முன்னர், கந்தவேல் வேல் செலாது அவன் மார்பில். சோ கந்தவேலுடைய வேல் அவனுடைய மார்பை துளைக்க முடியாது என்பது வாலியினுடைய மார்பு எவ்வளவு வலிமையானது என்று சொல்வதற்கு அதைவிட வலிமையான ஒரு பொருளை சொல்லி அதால கூட முடியாது என்று சொல்லும் பொழுது முருகனுடைய வேலினுடைய பெருமைதான் பேசப்படுகிறதே ஒழிய முருகனுடைய வேலினுடைய சிறுமை பேசப்படவில்லை அப்படின்னு பொருள் கொண்டுதான் ரொம்ப ஈஸியா புரிஞ்சு போயிடும். இப்போ வந்து நம்ம அடிக்கடி சொல்றோம், டேய் பண்ணாதேடா, ஈவன் காட் கேனாட் ஹெல்ப் யூ சொல்றோமா இல்லையா? It doesn't mean that God cannot help. Even God cannot help you ன்னு சொல்லும் பொழுது எது மிக 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 உயர்ந்ததோ அதுவும் என்று சொல்லுவதாக உயர்வு நவிர்ச்சி என்று பொருள் கொண்டால்
ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இட் இஸ் நாட் ஏ கம்பேரிசன் ஆஃப் வாலியுடைய மார்பு வலிவானதா முருகனுடைய வேல் வலியானதா என்ற அந்த ஒப்பீட்டுக்காக சொல்லப்பட்ட பாடல் அன்று இது. உயர்த்தி சொல்லும் பொழுது இதை விட ஒசந்தது ஒண்ணு என்று கண்டுபிடிச்சு அதை விட என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு கம்பேரிட்டிவ் அதற்காக அதை கொண்டு வரப்பட்டது என்று பொருள் கொண்டால் கம்பன் இஸ் நாட் முருகனுடைய வேலை பழித்து கூறுவதாக பொருள் கொள்ள வேண்டாம். அப்படி எடுத்துட்டேன், அவ்வளவுதான். தேங்க்யூ சார். ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஹலோ சொல்லுங்க. அந்த தொடுகடல்ங்கிறதுக்கு தோண்டப்பட்ட கடல் சொல்லுவீங்களா? ஆமா, தொட்டனை தூரும் மணற்கேணி. கரெக்ட், நல்ல வார்த்தை அது. கரெக்ட், தொட்டனை தூரும் மணற்கேணி. அதே மாதிரி இந்த வன்மை இல்லையோ ஒரு வன்மை இல்லையாக கம்பனே சொல்றான், யாரும் கொள்வாரியலாவை கொடுப்பாரும் இல்லை மாதோ. இதுல வருது, அயோத்திய காண்டத்துல வருது. நான் எழுதி வச்சிருக்கேன், ஐ forgot to say that. இதே வார்த்தை அயோத்திய காண்டத்துல வருது. கொடுப்பார் யாரும் இல்லை, ஏனென்றால் கொள்வார் யாரும் இல்லை. கொடுப்பாரும் இல்லை மாதோ அப்படின்னா. சொல்லுங்க ஸ்ரீமதி. வந்து நீங்க வரிசையா மாதர் கற்புக்கும் மழைக்கும் என்று வரிசையா நிறைய சொன்னேன். ஒரே ஒரு இது ரொம்ப ஃபேமஸ் கோட் அது. வேதம் அந்த மாதம் மும்மாறி வருடம் மும்மாறி என்பதை பற்றியது. மாதம் மும்மாறி பொழிய வேண்டும், 3 மழை மாதத்திற்கு பொழிய வேண்டும், அப்பதான் அந்த நாடு வளமாக இருக்கும் என்ற நம்பிக்கை. வருடத்துக்கு 3 மாறி பெய்தால் அது வந்து சகல நாசங்களையும் உண்டாக்கும். ஹலோ அதுல வந்து இந்த மாதம் மும்மாறி பொழிவதற்கு வேதம் ஓதிய அந்தணர்க்கு ஒரு மழை, நீதி மன்னர் நெறியினுக்கு ஒரு மழை, மாதர் கற்புடை மங்கையர்க்கு ஒரு மழை. இந்த 3 பேரும் மாதம் மும்மாறி பொழிவதற்கு உதவுகிறார்கள் என்ற ஒரு ஃபேமஸ் கோட் உண்டு தமிழ்ல. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. வேறு யாராவது கருத்துக்கள்? சார் வணக்கம், நான் துரை தனபாலன். சொல்லுங்க துரை. இப்ப நீங்க சொன்ன கருத்து மாதிரியே வள்ளுவர் வந்து திருக்குறள்ல உயர்ந்த விஷயங்களை பத்தி சொல்லும் போது பூரா துறவரத்தை விட உயர்ந்தது இது அப்படின்னு சுட்டி காட்டுவாரு. இல்லறத்தையே அந்த மாதிரி சொல்லுவாரு. துறவரத்தை விட இல்லறம் சிறந்ததுங்கிற மாதிரி சில குறள்களை சொல்லியிருப்பாரு. அதனுடைய பொருள் வந்து நீங்க சொன்ன மாதிரி துறவரம் தான் இருக்கிறதுலே உயர்ந்தது அப்படின்னு ஒப்பீட்டுக்காக சொல்றாரு அப்படிங்கிற பொருள் வரும். நன்றி ஐயா, நன்றி. பல விஷயங்களை சொல்றாரு அந்த மாதிரி. சொல்லுங்க குமரன். இந்த உயர்வு நவிழ்ச்சியை பத்தி சொல்லும் பொழுது சுந்தரகாண்டத்துல சீதை அனுபவம் எப்படி குளிர்ந்ததுன்னு சொல்லும் பொழுது இவருடைய நெற்றி கண்ணே குளிர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. ஆமா கரெக்ட். ஆமா, சிவபெருமானுடைய நெற்றி கண்ணே குளிர்ந்தது அப்படின்னு. அனுமனுடைய வால் எவ்வாறு குளிர்ந்தது என்றால் சூடே இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா சூடும் அவிந்து போச்சு, சிவபெருமானுடைய நெற்றி கண்ணே அவிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு சொல்லும் பொழுது அவ்வளவுதான் அது. ஓகே, தேங்க்யூ. ரெண்டாவது இந்த பாடல் 52ல நீங்க சொன்னீங்க, இடம் கொள் சாயல் கண்டு இளைஞர் சிந்தை. அந்த பாடல் எனக்கு கலிங்கத்து பரணி ஜெயகொண்டார் பாடல் இந்த கபாடம் திறத்தல பற்றி சொல்லும் பொழுது, இந்த பெண்கள் கூந்தலில் மலரை மட்டும் சூடுவதில்லை, இந்த இளைஞர்களின் உயிரையும் திருகி கொண்டு செல்கிறார்கள். அதுக்குதான் நாங்க வெயிட் பண்ணிட்டோம். நீங்க இத மட்டும் முருகின் சிவந்த கழுநீரும் முதிரா இளைஞர் 6 உயிரும் திருகி செருகும் குழல் மடவீர் செம்பொரு கபாடம் திறமினோம் அப்படின்னு அவர் சொல்றாரு ஐயா. அச்சா, அடுத்து இந்த பொறுப்புன்ற சொல் வந்து பாருங்க, அதுக்கு ஒரு ஒப்புமை எனக்கு உடனே ஞாபகம் வந்தது. பெரிய புராணத்துல சுந்தரர் பரவியார் அழகு பத்தி பேசும் பொழுது, பூங்கொம்போ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ அப்படின்னு சொல்லி. கரெக்ட். அவ்வளவுதான். நல்ல கம்பேரிசன். தேங்க்யூ குமரன், தேங்க்யூ. நான் என்னாலதான் அடிக்கடி சொல்றேன், என்னை விட நிறைய கற்ற சான்றோர்கள் வகுப்பில் இருக்கிறார்கள் என்பது புருவாயிண்டே இருக்கு. தேங்க்யூ குமரன்.
ஐயா, நான் மல்லிகா ஃப்ரம் சென்னை. சொல்லுங்க மல்லிகா. புத்தாண்டு வாழ்த்துக்கள். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னாக்கா, கற்புக்கும் போது லயனா பெண்களுக்கான பாடல் ஒரு 10 கிட்ட வந்துருது. சரி, அப்ப கற்புக்கும் போது ஒவ்வொருத்தரையும் இதுல இருந்தும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பாடல் பெண்களுக்குன்னே தான் வருதே ஒழிய ஆண்களுக்குன்னு எதுவும் கிடையாது. ஸ்ரீமதி மேடம் அதை பத்தி தான் பேசுவாங்களேன்னு பார்த்தா அவங்களும் இன்னொன்னு விட்டு போயிடுது, பெண்களுக்கான கற்புன்னு அதையும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்களே. 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வெயிட் பண்ணி கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு திறத்தாருக்கும் அதை பொதுவில் வைப்போம் அப்படின்னு மீசையை முறுக்கி நாம வர்ற வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. ஆணெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் பெண்மையும் அங்கே கற்பிழந்திடாதோ. கேட்டவன் அவன் தானே. அதுதான் எனக்கு அதுதான் சரி, இது மாதிரி ஏதாவது இருக்குமோ ஆண்களுக்கு, அதேதான் சொல்லுவாங்களோ இல்லையே இதையே சொன்னீங்களேன்னு சொல்லி கேட்பாங்களேன்னு பார்த்தா இன்னொன்னு விட்டு போச்சுயா நீங்க சொன்னதுலன்னு சொல்லவுதான் எனக்கு இன்னும் அதேதான் நம்ம அப்போ முடிஞ்சிருது, இப்ப மாறி வந்துட்டோம். இருந்தாலும் எனக்கு ஒரு ஆதங்கமா இருந்தது, அதை சொல்லிக்கலான்னு தான். இல்ல அதை வந்து பாரதியை நினைச்சு நான் அதுக்கு ஆதங்கத்தை போக்கிக்கலாமா? ஓகே, ஆமா, எல்லாமே ஆணாதிக்க சிந்தனை அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அதனாலதான் வந்து இரு கட்சிக்கும் அதுக்கு பொதுவில் வைப்போம் சொன்னான். மற்றபடி ரொம்ப அழகா பேசுனீங்க பாருங்க. தேங்க்யூ. அது என்ன கோபத்தோட சொல்லியிருக்காம்மா, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். கண்டிப்பா பாரதியார் இருந்தா அந்த புரட்சி புதுமை அவர் இல்லைனாக்க இன்னும் அதை எடுத்து பேசுறது கூட நம்ம இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். அதனால அவன் தீப்பந்தம் எடுத்துக்கொண்டு புறப்படும் பல இடங்களில் இதுவும் ஒன்று. தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினைக்கீரையாக மடுத்தல். புரட்சிங்கிற வார்த்தையை அவன் கொடுத்தது தானே. நன்றி, நன்றி அம்மா. தனி ஒருவனுக்கு உணவில்லைன்னு ஜகத்தினை எத்திடுவோம்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி மாதர்களுக்கும் கண்டிப்பா சொன்னதான். இது குறிப்பா தீப்பந்தம். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினைக்கீரையாக மடுத்தல். எரிதழல் கொண்டு வா தம்பி, அதெல்லாம் அடேங்கப்பா. வணக்கம் ஐயா, வணக்கம். உங்க ஓமை ஒப்புதல் மிக சிறப்பு, மிக மிக சிறப்பாக இருந்தது. ராமனை சொல்லும் போது சொல்றாருல, இந்த இரு பிறவியில் இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற வரத்தினை திருச்செவி செப்புவாய்ங்கார்ல. அப்ப ஆணுக்கும் அப்படிப்பட்ட கற்புடைய நிலையில இருந்தாங்க அப்படிங்கிறத கம்ப நல்லதான விளக்கிட்டு இருக்கா. கரெக்ட். இந்த பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன். அது மாதிரி வள்ளுவரும் ஒரு இடத்துல ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. அதாவது பேராண்மையிலையும் சொல்லுவாரு, எல்லாத எண்ணி செயல் அதுலயும் உண்மையால் உண்டு இவ் உலகு அப்படிங்கிறதையும் அந்த உலகுங்கிற இடத்துல ரொம்ப தெளிவா விளக்கமா சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. நன்றி அம்மா, நன்றி. மிக ஐயா, உங்க ஒப்புமை மிக அருமை. ஒரு தொடர்ந்து 4-5 வகுப்புக்கு எனக்கு இணைய முடியாம ஆயிடுச்சு. ரொம்ப சிறப்பா இருந்தது. மகிழ்ச்சி. நன்றி அம்மா, நன்றி நன்றி. மற்றவர்கள் வேறு ஏதாவது கருத்துக்கள் உண்டனவா? சார், இதுல பகவத்கீதையில ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அர்ஜுனன் கிருஷ்ணன்ட்ட பேசுறது, பெண்களால் தான் ஒரு குலத்தின் தர்மம் காக்கப்பட்டு தழைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொல்றான். இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஆண்களும் அழிந்து போனால் பெண்கள் குல தர்மத்தை விட்டு அகன்று விடுவார்கள். அப்படி அவர்கள் குல தர்மத்தை விட்டு போனால் அந்த குலங்கள் எல்லாம் அழிந்துவிடும். அந்த குலத்துடைய பழக்க வழக்கங்கள், தர்ம நெறிகள் எல்லாம் சிதைந்து விடும். அதனால அந்த குலத்தில் இறந்து போன மூதிய முன்னோர்கள் கூட நரகத்தில் விழுந்து விடுவார்கள் அப்படின்னு அந்த பெண்களால் குலதர்மம் காக்கப்படுகிறது அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொல்றான். சண்டை ஏன் போடக்கூடாதுங்கிறதுக்கு அவன் ஆர்கியூ பண்றது. நன்றி சொல்றான். நன்றி நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள் மற்றவர்கள்? கார்த்தி, சொல்லுங்க சார். வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஓகே சார். எனக்கு அப்புறம் இது சாட் பாக்ஸ் டீட்டெயில் அனுப்பிச்சிருங்க மறக்காம. ஓகே சார். நன்றி, அனைவருக்கும் நன்றி.
Thank you.